வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நாம மாணிக்கவின கதையோடைய கடைசி பாகமான 5வது பாகத்தை தான் கேட்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 42. பரமகுருவும் சைலேந்திரியும் நந்திபுரம் வந்தடைந்து சில நாட்களாகிவிட்டன. நந்திபுரம் காஞ்சி நகரை விட மிக சிறிய நகரம். காவிரி தாயின் அரவணைப்பால் பொலிவுடன் திகழ்ந்த அந்த நகரத்தில் சிறிய மாளிகையின் ஒரு பகுதியில் அவள் தங்க ஏற்பாடாகியிருந்தது. அழைத்த குரலுக்கு ஓடிவர பணிப்பெண்கள் இல்லை. பரமகுருவிற்கு வேறிடம் என்றாலும் அவருக்கு பணிவிடை செய்ய அவள் அங்கு சென்று விடுவாள். விடிவெளி முளைக்கும் முன்பே அவர் எழுந்து விடுவார். வீணையின் இனிய நாதம் இளங்காலை பொழுதில் எங்கும் ஒலிக்கும். அவர் எதிரே அமர்ந்து சைலேந்திரி பரிவாதினி வீணையை மீட்டுவாள். புதிய புதிய பாக்களை பரமகுரு கற்றுத்தருவார். இருள் நீங்கி பொன் கதிர்கள் தவழத் தொடங்கும்பொழுது பரமகுருவை அழைத்துக்கொண்டு சைலேந்திரியும் பெரியவரும் காவிரி கரையை நோக்கி மெல்ல நடந்து செல்வார்கள். நடந்த சம்பவங்களை பேசிக்கொள்வார்கள். காவிரியில் நீராடிவிட்டு நந்திபுர விண்ணகர கோவிலுக்கு வருவார்கள். நந்திவர்மன் எழுப்பித்த விஷ்ணு கோவில் அந்த நகரத்திற்கு பொலிவிட்டு கொண்டிருந்தன. அங்கே இசையுடன் திருமால் புகழ் கூறும் பாசுரங்களை பெண்கள் பாடுவர். யாழும் குழலும் ஒலிக்கும். நடந்து செல்லும் பொழுது சைலேந்திரியின் கண்கள் 4 பக்கமும் தொழலும். நரேந்திரனை அவள் எதிர்பார்ப்பாள். அவர் ஏன் இன்னும் வரவில்லை என்ற கேள்வி அவள் மனதில் எழுந்து வேதனையை அளிக்கும். யாரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும்? பகல் பொழுதில் நந்திபுரத்து வீதிகளில் மெல்ல உலா வரும் பெரியவர் ஏதாவது செய்தியை அறிந்து வந்திருப்பாரா என்று அவள் கேட்க துடிப்பாள். சொற்கள் நெஞ்சி விட்டு வெளியே வராமல் தடுப்பது நாணமா அச்சமா என்று அவளுக்கு புரியவில்லை. நல்ல வேளையாக அன்று நரேந்திரன் வீரர்களுடன் வந்திராவிடில் நாம் நிலை என்ன ஆகியிருக்கும் என்று பெரியவர் ஒரு நாள் நடந்த சம்பவத்தை நினைவுபடுத்திக் கொண்டு கேட்டார். என்ன நடந்தது என்று மீண்டும் ஒருமுறை விலக்கி சொல் சைலேந்திரி. சைலேந்திரி அவரை நோக்கியவாறு, பல்லக்கிற்குள் இருந்தேன். வெளியே எழுந்த ஓலங்கள் தான் கேட்டன. வேறு என்ன தெரிந்தது? விழியை எழுந்து வாழ்வதை விட சாவதே மேல் சைலேந்திரி என்று பரமகுரு வேதனையுடன் சொன்னார். விழியிருந்தும் என்ன பயன்? நாங்கள் கண்களை அழுத்தமாக மூடிக்கொண்டோம். அந்த பயங்கர நிகழ்ச்சியை இப்பொழுது நினைத்தாலும் உடல் நடுங்குகிறது. உயிர் போய் மீண்டும் அந்த உணர்வு ஏற்படுகிறது என்று அன்று நடந்த சம்பவத்தை நினைத்து கொண்டாள். காஞ்சி கோட்டையை விட்டு புறப்பட்டு ஒரு பகல் ஓர் இரவு கழிந்த பிறகு ஒரு காலை வேளையில் அவர்கள் சென்று கொண்டிருந்த பல்லக்கை சிலர் சூழ்ந்து கொண்டனர். துணைக்கு வந்த பல்லவ வீரர்கள் அவர்களை எதிர்க்க முடியவில்லை. திடீரென பல்லவ வீரர்கள் தாக்கப்பட்டதால் சைலேந்திரி பயத்தால் கூச்சலிட்டாள். சிவிகைகளை சுமந்து வந்தவர்கள் நடுச்சாலையில் அவற்றை இறக்கி வைத்துவிட்டு செத்தோம் பிழைத்தோம் என்று ஓடி ஒளிந்தனர். சித்திரமாயனுடைய வீரர்கள் வந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் பயத்தால் கூறியவாறு ஓடினர். பல்லவ அரசி இருந்த சிவிகையை நோக்கி சித்திரமாயனுடைய வீரர்கள் ஓடி வந்தனர். அந்த பல்லக்கில்தான் மலைநாட்டு பெண் இருக்கிறாள். அவளைத்தான் நம் தலைவர் தூக்கி வர சொன்னார். ஒரு சிறு சாய்ப்பு கூட அவளுக்கு ஏற்படாமல் தூக்கி வாருங்கள் என்று ஒருவன் கூறினான். தலைவர் என்று அவன் குறிப்பிட்டது சித்திரமாயனை. பல்லவ அரசி இருக்கும் சிவிகையை நோக்கி சிலர் ஓடுவதைக் கண்டு சைலேந்திரி ஓவென்று அலறினாள். அரசிக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடப் போகிறது என்று பயந்து சைலேந்திரிக்கு என்ன செய்வதென்றே தோன்றவில்லை. சிவிகையிலிருந்து வெளியே பாய்ந்து சாலையில் இருபுறமும் அடர்ந்து வளர்ந்திருக்கும் மரங்களின் மறைவை நோக்கி ஓடினாள். அதோ ஓடுகிறாள் மலைநாட்டு பெண். அவளை விட்டுவிட்டு தவறாக எங்கோ செல்கிறீர்களே என்று ஒருவன் கூறினான். அவளை நோக்கி பாய்ந்து வந்தனர் முரடர்கள் சிலர். பல்லவ அரசி மற்றும் மாளிகை பெண்கள் சிலரும் காஞ்சியிலிருந்து புறப்பட்டு நந்திபுரம் செல்லும் செய்தியை அறிந்த சித்திரமாயன் அவர்களை பின்தொடர்ந்து சென்று சிறைப்பிடிக்க கட்டளையிட்டிருந்தான். பரமகுருவும் சைலேந்திரியும் இவர்களுடன் செல்கிறார்கள் என்பதையும் அறிந்திருந்தான். பரிவாதினி வீணையை அவர்கள் கொண்டு செல்கிறார்கள் என்பதை அறிந்து வீணையையும் சைலேந்திரியையும் கவர்ந்து வர கட்டளையிட்டிருந்தான். பாதுகாப்பு அற்ற இடமாக தேர்ந்தெடுத்து அவர்களை தாக்க சித்திரமாயனின் ஆட்கள் பின்தொடர்ந்தனர். சைலேந்திரியை சில வீரர்கள் சூழ்ந்து கொண்டனர். வீணை எங்கே என்று அவளை அதட்டினர். பரிவாதினி வீணையா? என்னிடமில்லையே என்று சைலேந்திரி நடுங்கும் குரலுடன் கூறினாள். பிறகு காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று கூவினாள். சைலேந்திரியை காப்பாற்ற பெரியவர் ஓடி வந்தார். கண்ணிமைக்கும் நேரத்தில் அது நடந்துவிட்டது. நரேந்திரன் குதிரை மீது அங்கே வந்துவிட்டான். கரிய வானில் மின்னல் வெட்டி உலகின் நடுநடுங்க வைப்பது போல் நரேந்திரன் வாளை வீசினான். அது புயல் என சீறியது. திருமால் கை சக்கரம் போல சுழன்றது. சித்திரமாயன் வீரர்களின் தலைகள் வெட்டுண்டு மண்ணில் உருண்டன.
கரங்கள் துண்டாடப்பட்டன. வெற்றுண்ட கால்கள் துள்ளி போய் வெகு தூரம் சென்று வீழ்ந்தன. தலையற்ற உடல்கள் துடித்துக் கொண்டிருந்தன. மரண ஓலம் எங்கும் எழுந்தது. கண் இமைத்து மூடுவதற்குள் அந்த சம்பவம் நிகழ்ந்துவிட்டது. குற்றுயிரும் கொலையுயிருமாக எதிரிகள் மண்ணில் கிடந்தனர். உயிர் தப்பினால் போதும் என்று சிலர் ஓடினர். பூமி செந்நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது. அந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நினைத்து கொண்டாலும் பெரியவர் சிறு குழந்தை போல் நடுநடுங்கினார். பேச்சு வரவில்லை. தெய்வம் போல் வந்து காப்பாற்றினான் நரேந்திரன். ஒவ்வொரு தடவையும் அவன் திடீரென வந்து காப்பாற்றுகிறான் என்று பெரியவர் சொல்லும் பொழுது பெருமையும் கம்பீரமும் இருந்தன. ஆபத்தில் காக்கும் அவரை கண்டால்தான் உங்களுக்கு பிடிக்கவில்லையே என்று முணுமுணுத்தாள் சைலேந்திரி. அவள் கூறியது பெரியவர் செவியில் முழுமையாக விழவில்லை. என்ன சொல்கிறாய்? அவனை நான் காண விரும்பவில்லை என்றா கூறுகிறாய்? அப்படி சொல்லாதே. இப்பொழுது அவன் இங்கு வந்தால் நம் எல்லோருக்கும் மகிழ்ச்சி தானே என்றார் பெரியவர். நரேந்திரன் வரவில்லை. நந்திவர்மனும் அங்கு வந்து சேரவில்லை. சாளுக்கியர்கள் படையெடுத்து வருவதாக சொன்னீர்களே, காஞ்சி கோட்டையை அவர்கள் சூழ்ந்திருப்பார்களோ? சக்கரவர்த்தி கோட்டைக்குள் சிக்கிக் கொண்டிருப்பாரோ? அப்படி இருக்காது. நந்திபுர கோட்டைக்குள் இருப்பதாக உதயச்சந்திரன் சொன்னாரே, ஒன்றுமே புரியவில்லையே என்று கவலையுடன் கேட்டார் பரமகுரு. காஞ்சியிலே சக்கரவர்த்தியை என்னால் சந்திக்க முடியவில்லை. நந்திபுரத்தில் சந்திக்க போகிறேன். எதற்காக என்னை இங்கே அனுப்பினார்களோ என்று வருத்தப்பட்டு கொண்டார் பரமகுரு. அவர் அருகே இருந்து அவருக்கு வேண்டிய பணிவிடைகளை அவள் செய்தாள். குருவுக்கு தொண்டாற்றுவது புண்ணியம் என்று நினைத்தாள். சில சமயங்களில் அவள் கரத்தை பிடித்து அவர் தடவி கொடுப்பார். ஓர் தந்தையின் பாசம் அதில் இருக்கும். சில போதில் அந்த ஸ்பர்சத்தில் வித்தியாசம் தெரியும். சைலேந்திரி நடுங்குவாள், மெல்ல விலகுவாள். அன்று முழுவதும் அவர் அருகே செல்ல மாட்டாள். பெரியவரை அனுப்பிவிடுவாள். சைலேந்திரி எங்கே என்று பலமுறை அவர் கேட்பார். தாம் தவறு செய்ய நினைக்கிறோமோ என்று துடிப்பார். சோகமே உருவான அவர் 2 நாட்களாக சரியாக உணவு கொள்வதில்லை. காலையில் வெகு நேரம் கழித்தே எழுந்தார். வேணையை தொடுவதில்லை. ஒருவருடனும் பேசுவதில்லை. திடீரென ஒரு நாள் அவர் சைலேந்திரியை அழைத்தார். இரவு ஒரு தீய கனவு கண்டேன். அதை நினைக்கும் பொழுது பயமாயிருக்கிறது சைலேந்திரி என்று அவர் நடுங்கும் குரலில் தான் கண்ட கனவை விவரிக்கலானார். காஞ்சி கோட்டையை சாளுக்கியர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். நந்திவர்மனும் மற்றவர்களும் எதிரிகளிடமிருந்து சுரங்கப்பாதை வழியே கோட்டைக்கு வெளியே தப்பி வருகிறார்கள். அங்கே இவர்களுக்காக காத்திருந்தவர்களைப் போல சாளுக்கிய வீரர்கள் நந்திவர்மனை சிறைப்பிடிக்கின்றனர். நந்திவர்மனிடம் பரிவாதினி வீணை இருக்கிறது. அவர்கள் ஆனந்த கூத்தாடுகிறார்கள். சாளுக்கிய தளபதியிடம் நந்திவர்மனை அழைத்து சென்று நிறுத்துகிறார்கள். நாம் காஞ்சி மீது படை எடுத்ததே இந்த வீணைக்காகத்தானே. வீணை கிழத்துவிட்டது. இந்த பல்லவன் நமக்கு எதற்கு என்று பரிவாதினி வீணையை பறித்து கொண்டு நந்திவர்மன் கட்டுக்களை அவிழ்த்து விட்டு விடுகிறார்கள். நந்திவர்மன் உயிர் தப்பினால் போதும் என்று ஓடோடி வருகிறார். நந்திபுரத்துக்கு வந்து என் எதிரே தலைகுனிந்து நிற்கிறார். அரசே, பரிவாதினி எங்கே என்று நான் அலறுகிறேன். பல்லவ சக்கரவர்த்தி ஏதோ சொல்கிறார். என்னால் மறுமொழி கூற முடியவில்லை. சக்கரவர்த்தி நின்று கொண்டிருந்த கோலம் கண்டு நான் ஓவென்று அலறுகிறேன். என் உடல் முழுவதும் வியர்த்துவிட்டு இருந்தது. நெஞ்சே அடைக்கிறது. எனக்கு இந்த பூமியில் இனி என்ன வேலை என்று அலறுகிறேன். திடீரென்று விழித்து கொண்டேன். கண்டது கனவுதான், நனவாகிவிடக்கூடாதே என்று நான் அஞ்சுகிறேன். யாரையாவது நீங்கள் விசாரித்து செய்தி கேட்டதே கூடாதா? காஞ்சிக்கோட்டை ஒருவித ஆபத்துமில்லாமல் இருக்கிறதா? பரிவாதினி வீணை பத்திரமாக இருக்கிறதா? சக்கரவர்த்தி நந்திபுரத்துக்கு எப்பொழுது வருவார்? இந்த செய்தியெல்லாம் கேட்டு வரக்கூடாதா? நான் கண்ட கனவு உண்மை என்றால் நான் உயிரோடு இருந்து பயனில்லை. பரமகுரு குரல் தழுதழுக்க கெஞ்சும் குரலில் கேட்டார். சைலேந்திரிக்கு ஒன்றும் புரியவில்லை. பெரியவர் ஒன்றும் பேச முடியாமல் திரு திருவென்று விழித்தபடி நின்றிருந்தார். வெளியே சென்று செய்தி அறிந்து வருமாறு சைலேந்திரி அவரை வற்புறுத்தினாள். இப்படி கல்போல் நிற்கிறீர்களே என்று கடிந்து கொண்டாள். செய்தியை கேட்டு வர அவர் வெளியே சென்றார். மாலை நெருங்கும் பொழுது அவர் உற்சாகத்துடன் திரும்பி வந்தார். சைலேந்திரி, சைலேந்திரி, நரேந்திரனை நந்திபுர விண்ணகர கோவிலுக்கு அருகே கண்டேன் என்றார். அவர் எங்கே? அவர் எங்கே? அவர் ஏன் அழைத்து வரவில்லை? அவரை பார்த்தேன் என்று சொல்வதற்காகவா இங்கு வந்தீர்கள்? உடனே ஓடி சென்று அவரை இங்கே அழைத்து வாருங்கள் என்று சைலேந்திரி பரபரப்புடன் பேசினாள். நரேந்திரனை அழைத்து வர பெரியவர் விரைந்தார். அத்தியாயம் 43. நரேந்திரனை சந்தித்து திரும்பி வரும்பொழுது பெரியவர் சோர்வுடன் இருந்தார். நரேந்திரன் உடன் வராமல் அவர் மட்டும் திரும்பி வந்ததும் கலகலப்பாக இல்லாமல் அவர் முகமாற்றமும் சைலேந்திரியை திகைக்க வைத்தது. அவர் எங்கே என்று கேட்க நினைத்தாள். வந்தவுடன் அவரே சொல்லியிருக்கலாம். ஏனோ அவர் மௌனம் சாதித்தார். நரேந்திரன் கோவில் அருகே உள்ள மண்டபத்தில் படுத்திருக்கிறான் என்றார் மெதுவாக.
நாம் இங்கே இருப்பது அவருக்கு தெரியவில்லையா? என்ன சொன்னார்? எப்போது இங்கு வருகிறார்? சைலேந்திரி கேள்வி மேல் கேள்வி கேட்டாள். இவர் என்ன மனிதர்? சிறிது சிறிதாக சொல்கிறார். இவரால் எனக்கு எந்தவித பயனும் இல்லை. காம்போஜத்திலிருந்து எனக்கு துணையாக வந்தவர் என்று பெருமையாக தளபதி உதயசந்திரனிடம் சொல்கிறார். இவருக்கு நரேந்திரனை கண்டாலே பிடிக்கவில்லை. அதனால தான் அவரை அழைத்து வராமல் திரும்பி வந்திருக்கிறார் என்று எண்ணினாள். சைலேந்திரி, நரேந்திரன் நடக்க முடியாமல் படுத்திருக்கிறான். முழங்காலில் பலத்த காயம் என்றார் பெரியவர். அவர் குரல் தழுதழுத்தது. சைலேந்திரி திடுக்கிட்டாள். ஐயோ, அவருக்கு என்ன நேர்ந்தது என்று கூறி எழுந்து நின்றாள். இப்பொழுதே போவோம். காலில் பலத்த காயத்துடன் எங்கோ மண்டபத்தில் படுத்திருக்கிறார் என்று சொல்கிறீர்கள். உடனே போய் இங்கே அழைத்து வருவோம் என்றாள் பரபரப்புடன். அவர் மறுமொழி கூறுவதற்கு முன்பே வீட்டை விட்டு இறங்கி மண்டபத்தை நோக்கி விரைந்தாள். பெரியவரும் அவளை பின்தொடர்ந்தார். நந்திபுரத்து விண்ணகத்து கோயில் அருகே சிறு வீடு இருந்தது. அது ஒரு மண்டபம். வீடாக மாற்றப்பட்டது. அந்த வீடு இரண்டாக தடுக்கப்பட்டு இருந்தது. குறுக்கு சுவருக்கு பின்புறம் கயிற்றால் பின்னப்பட்ட கட்டில் ஒன்றில் நரேந்திரன் படுத்திருந்தான். அவன் அருகே முகுந்தன் உட்கார்ந்திருந்தார். நரேந்திரன் உற்சாகத்துடன் பேசிக் கொண்டிருந்தான். நான் எல்லாவற்றையும் கேள்விப்பட்டேன். தக்க தருணத்தில் நீ வந்திராவிடில் பெரிய ஆபத்து நேர்ந்திருக்கும். உனக்கு இந்த பல்லவ நாடே கடமைப்பட்டிருக்கிறது என்றார். நரேந்திரன் மௌனமாக அவருடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். பழையாறையிலிருந்து மருத்துவர்கள் உடனே வந்துவிட்டனர். மூலிகைகளை சாறு பிழிந்து காயத்தில் கட்டியிருக்கிறார்கள். சில நாட்களில் நான் எழுந்து நடமாடுவேன். பல்லவ அரசரின் ஆட்சி இவ்வளோ தொலைவில் பரவியிருக்கிறது என்பதை அறிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆறும் வயலும் சுற்றுச்சூழலும் செழுமையும் நிறைந்த இந்த பகுதி என் மனதை கவர்கின்றது என்றார் நரேந்திரன். தொடர்ந்து சித்திரமாய் அனுப்பிய வீரர்கள் சிலர் தலை தப்பினால் போதும் என்று ஓடிவிட்டனர். அவர்களை தப்பி ஓடுமாறு விட்டது தவறு. அவர்கள் ஒருவன் மறைந்திருந்து தாக்கியதால் ஏற்பட்டதுதான் இது என்று காலை சுட்டி காட்டினான். அரசிக்கு எந்தவித ஆபத்துமில்லையே என்று கேட்டான் நரேந்திரன். அவர்கள் அனைவரும் நலமாக வந்து சேர்ந்தனர். பல்லவ அரசி உன் வீரத்தை மிகவும் பாராட்டி புகழ்ந்தார் என்றார் முகுந்தன். பரிவாதினி வீணைதான் அவர்களின் குறிக்கோள் என்று தெரிந்தது. இவ்வாறு கூறினான் நரேந்திரன். ஆமாம், எப்படியாவது வீணையை அபகரித்து வாதாபிக்கு அனுப்பிவிட துடிக்கிறான் சித்திரமாயன். வாதாபிக்கு கொண்டு சென்ற வீணை போலியானது என்று அறிந்த வாதாபி அரசன் மிகவும் சீற்றம் கொண்டு காஞ்சியை நோக்கி வருகிறார். சித்திரமாயனுக்கும் தலைகுனிவு ஏற்பட்டதனால் பரிவாதனையை எப்படியாவது கண்டுபிடித்து சாளுக்கியரிடம் ஒப்படைப்பதில் தீவிரமாக இருக்கிறான் என்றார் முகுந்தன். இந்த நாட்டிற்கு நாங்கள் வந்தது முதல் எல்லாமே விசித்திரமாக நடைபெறுகின்றன. பாவம், அந்த மலைநாட்டு பெண்ணுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி என்றான் நரேந்திரன். கேள்விப்பட்டேன். மலைநாட்டு பெண்ணுக்கு எந்தவித ஆபத்தும் நேராமல் பார்த்துக்கொள்வேன் என்றான் முகுந்தன். ஆபத்து ஒரு புறம் இருக்க அவள் தேடி வந்தவரை சந்திக்காதது அவளுக்கு வருத்தம். வீணையை பயில வாய்ப்பில்லை என்பதில் பெரும் ஏமாற்றம். பல்லவ சக்கரவர்த்தியை சந்திக்க முடியாமல் இருப்பதால் சைலேந்திரி மிகவும் சோர்வுடன் இருக்கிறாள். வீணை கலைஞர் பரமகுருவுக்கு ஏற்பட்டிருப்பது கோபமாய் ஏமாற்றமாய் என்பதும் பல்லவ சக்கரவர்த்தி நந்திபுரத்துக்கு எப்பொழுது வரப்போகிறார் என்பதும் தெரியவில்லை என்று நரேந்திரன் வருத்தப்பட்டு கொண்டான். அவன் முகுந்தனை பார்த்து கேட்டான். ஐயா, பல்லவ நாட்டின் இன்றைய நிலைமை பற்றி சொல்லுங்கள். சித்திரமாயனுடைய வீரர்களை எதிர்த்து நிற்க பல்லவ வீரர்களால் முடியவில்லையே. போதுமான அளவுக்கு படை வீரர்கள் இல்லையா? சாளுக்கியர்கள் படையெடுத்து வருவதாக சொல்கிறீர்கள். எதிர்த்து போராட போதுமான வீரர்கள் இல்லை என்றால் பல்லவ சக்கரவர்த்தி என்ன செய்ய போகிறார்? காஞ்சியை விட்டு புறப்பட்ட சக்கரவர்த்தி இன்னும் நந்திபுரம் வந்து சேரவில்லையே என்று நரேந்திரன் கவலையுடன் கேட்டான். முகுந்தன் புன்முறுவல் பூத்தது. அவருடைய தாடி மீசைகளுக்கிடையே பளிச்சிட்டது. நரேந்திரனுக்கு பல்லவ நாட்டின் மீது இவ்வளவு அக்கறையா? அவன் கரத்தை அவர் அன்புடன் பற்றி, நரேந்திரா, பல்லவ நாட்டின் மீது நீ கொண்டுள்ள அன்பையும் மதிப்பையும் பாராட்டுகிறேன். உன்னை போன்று துடிப்புள்ள 10 வீர இளைஞர்களை தளபதி உதயசந்திரன் தேடி பிடித்து பல்லவ படைகளின் பல பிரிவுகளுக்கு தலைவராக நியமிக்கப் போகிறார். கிராமங்களுக்கு சென்று இளைஞர்களையும் பலமிக்கவர்களையும் தேடிப்பிடித்து படையில் சேர்க்கப் போகிறார். சக்கரவர்த்தி விரைவில் வருவார். அதுவரையில் இங்கே தங்கி ஓய்வெடுத்துக்கொள் என்று சொன்னவர். நரேந்திரா, மலைநாட்டு பெண்ணையும் பரமகுருவையும் சந்தித்துவிட்டு வருகிறேன். இனி நான் நந்திபுரத்தில் தான் இருக்கப் போகிறேன். நந்திபுர கோட்டையை செப்பனிட்டு பலப்படுத்துவதை அருகே இருந்து மேற்பார்வையிடப் போகிறேன் என்றார். மலைநாட்டு பெண்ணுடன் வந்த பெரியவர் சற்று முன்பு என்னை சந்தித்துவிட்டு சென்றார். அந்த மங்கையும் பரமகுருவும் சக்கரவர்த்தியை காண துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நானும் சந்திக்க வேண்டும். அவருடன் நிறைய பேச வேண்டும். எங்கள் நாட்டிற்கு அவரை அழைக்கப் போகிறேன் என்றான் நரேந்திரன். பல்லவ சக்கரவர்த்திகள் விரைவில் இங்கே வந்து உன்னை சந்திப்பார் என்றார் முகுந்தன்.
இங்கேயா? என்னை வந்து சந்திக்கப் போகிறாரா? ஐயா, இந்த எளியவனை அவர் சந்திப்பதா? கூடாது, கூடாது. அவர் இருக்கும் இடத்தை சொல்லுங்கள், நானே வருகிறேன் என்றான் நரேந்திரன். நரேந்திரா, இன்று நீ இருக்கும் நிலையில் சில நாட்களுக்கு நீ நகரக்கூடாது. பிறகு உன்னுடைய பணி பல்லவ நாட்டிற்கு மிக மிக தேவை. சக்கரவர்த்திகள் உன்னை போன்ற நம்பிக்கை கூர்ந்தவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைவார் என்றார். நரேந்திரன் பேசிவிட்டு திரும்பும்பொழுது சைலேந்திரி அரை வாயிலில் நின்று கொண்டிருப்பதை முகுந்தன் கண்டார். நரேந்திரன் உன்னை பற்றி கவலையுடன் கேட்டான். இவ்வளவு நேரம் நான் நரேந்திரனிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அதனால் மிகவும் களைத்து போயிருக்கலாம். ஓய்வு எடுத்துக் கொள்கிறான். இனி இங்கேதான் இருக்கப் போகிறான். இப்பொழுது அவனை தொந்தரவு செய்ய வேண்டாம். நீ பிறகு சந்திக்கலாம் என்றார். அவள் அருகே நின்றிருந்த பெரியவரை நோக்கி, இடவசதியெல்லாம் எப்படி இருக்கிறது? சைலேந்திரியை அழைத்து கொண்டு செல்லுங்கள். நரேந்திரனை பிறகு சந்திக்கலாம் என்றார். முகுந்தனின் பேச்சை அவள் ரசிக்கவில்லை. ஒளி பொருந்திய விழிகளுடன் இனிமையாக பேசும் முகுந்தனை சந்திப்பதில் முன்பு ஆவல் கொண்டிருந்த சைலேந்திரிக்கு இன்று அவரை நேருக்கு நேர் பார்த்து பேச பிடிக்கவில்லை. ஆமாம் ஆமாம், நரேந்திரன் மிகவும் களைப்புடன் இருக்கிறார். பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றார் பெரியவர். சைலேந்திரி அவரை எரித்து விடுவது போல் பார்த்தாள். ஒருவருடனும் பேசாமல் விரைவாக நடந்து சென்றாள். இருள் மெல்ல சூழத் தொடங்கியது. நரேந்திரனை சந்திக்க சைலேந்திரி நந்தவனத்தின் வழியே விரைந்து சென்று கொண்டிருந்தாள். இனி பல்லவ நாட்டில் இருக்கக்கூடாது என்ற உறுதியான முடிவுக்கு வந்திருந்தாள். அவள் வந்த நோக்கம் நிறைவேறவில்லை. பல்லவ நாட்டின் சூழ்நிலை சரியில்லை. எந்த நேரத்தில் எந்தவித ஆபத்து ஏற்படுமோ என்ற கவலையில் பொழுதை கழிக்க வேண்டியிருந்தது. காஞ்சிபுரத்து நின்று நந்திபுரம் குடிபெயர்ந்தாகிவிட்டது. மீண்டும் காஞ்சி செல்ல முடியும் என்ற நம்பிக்கை இல்லை. பல்லவ நாட்டில் இனியும் ஏன் இருக்க வேண்டும்? நரேந்திரனை சந்திக்க முடியாமல் இருப்பதே அவளுக்கு மனவேதனையை அளித்தது. இன்று எப்படியும் நரேந்திரனை சந்தித்து காம்போஜிய பயணத்தை பற்றி முடிவு எடுப்பது என்ற உறுதியான எண்ணத்துடன் அவன் தங்கியிருந்த வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தாள். சைலேந்திரி, எங்கே வேகமாக செல்கிறாய் என்று குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினாள் அவள். அத்தியாயம் 44. வாதாபி நகரம் பரபரப்பு மிகுந்து காணப்பட்டது. பல்லவ நாட்டின் மீது படையெடுத்து செல்ல விரைவில் நாள் குறிப்பிடப் போகிறார்கள் என்ற செய்தி எங்கும் பரவியது. காஞ்சியின் மீது படையெடுத்து செல்வதில் இளைஞர்களும் முதியவர்களும் ஆர்வம் காட்டினர். வாதாபி மீது படையெடுத்து வந்த பல்லவர்கள் புரிந்த அட்டுழியங்களை பெரியவர்கள் கதையாக இளைஞர்களுக்கு எடுத்து சொன்னார்கள். நானும் சாளுக்கிய படையில் சேர்ந்து வீராவேசமாக போராடப் போகிறேன் என்று வாலிபர்கள் அரும்பு மீசியை தடவி விட்டுக் கொண்டனர். திருமணமானவர்கள் தங்கள் இல்லத்தரசிகளிடம் தாங்கள் போர்க்களம் சென்று வீரப்போர் புரிய போவதை பற்றி பெருமையுடன் தெரிவித்தார்கள். அழகு மனைவியர் கணவனை கட்டிப்பிடித்து முத்தம் தந்து அப்பொழுது வீர திலகமிட்டனர். வாள்களும் வேல்களும் பழுது பார்க்கப்பட்டன. புதிய புதிய ஆயுதங்கள் செய்து குவிக்கப்பட்டன. குதிரை படைக்கு மேலும் பல நூறு குதிரைகள் மேற்கே இருந்து கொண்டு வரப்பட்டன. மங்களாபுரியின் நின்று காடு மலையும் கடந்து சோழக நாட்டு குதிரைகள் வந்து சேர்ந்தன. சாளுக்கிய மன்னர் விக்கிரமாதித்தனும் அவர் மகன் கீர்த்திவர்மனும் ரகசியமாக ஆலோசனை செய்தனர். காஞ்சியில் நின்று நாள்தோறும் வந்து கொண்டிருக்கும் செய்தியை தந்தையும் மகனும் அலசி அலசி ஆராய்ந்தனர். காபாலியே நமது வீரர்கள் கொல்லவிட்டிருக்க கூடாது என்றார் கீர்த்திவர்மன். பரிவாதனை வீணை என்று நாம் நம்பும்படி வேறு வீணையை கொண்டு வந்த அவள் செய்கையை என்னால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. மேலும் நமது வீரர்கள் மீது அவள் சூலாயுதத்துடன் பாய்ந்தாள். அவர்கள் பெண் என்றும் பாராமல் அவளை வாளால் வெட்டி சாய்த்தனர். அதில் நான் என்ன செய்திருக்க முடியும் மகனே என்றார் சாளுக்கிய வேந்தன் விக்கிரமாதித்தன். கீர்த்திவர்மன் பெருமூச்சு விட்டான். நமக்கு வேண்டியவர்கள் கொலை செய்யப்பட்டனர். உதவக்கூடியவர்களும் கொலையுண்டனர். காஞ்சி படையெடுப்பின் பொழுது நமக்கு உதவக்கூடியவர்கள் இனி யார் இருக்கிறார்கள் என்றான். விக்கிரமாதித்தன் தன் மகனிடம் ஒரு ஓலை சுருளை நீட்டினான். அதை படித்து பார்த்த கீர்த்திவர்மன் முகம் மலர்ந்தது. ஓ, சித்திரமாயனுக்கு எந்தவித ஆபத்தும் நேரவில்லை என்பதை அறிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. நந்திவர்மனை விட பல மடங்கு பலமும் ஆதரவும் கொண்டவன் சித்திரமாயன். நம் படைகளை வரவேற்க காத்திருக்கிறான் என்று விக்கிரமாதித்தன் உற்சாகத்துடன் கூறினார். இதோ இந்த வரைபடத்தை பார். இதுதான் காஞ்சி கோட்டை. பதப்படுத்தப்பட்ட தோளில் கருப்பு கோடுகளால் ஏதோ கோடுகள் வரையப்பட்டிருந்தன. தந்தை காட்டிய வரைபடத்தை மகன் கீர்த்திவர்மன் ஆவலுடன் நோக்கினான். வியப்பால் அவன் விழிகள் விரிந்தன. காஞ்சி கோட்டை முன்பை விட மிகவும் விரிந்து பறந்திருக்கிறதே என்றான். ஆமாம், கோட்டையை எளிதில் தகர்க்க முடியாமல் பலப்படுத்தி இருக்கிறார்கள். மதில்கள் உயரமாக கட்டப்பட்டுள்ளன. அகழிகள் ஆழமாக உள்ளன. கோட்டை கதவுகளை எளிதில் தகர்க்க முடியாது என்றார் விக்கிரமாதித்தன். கீர்த்திவர்மன் பெரிதாக நகைத்தான்.
தந்தையே, அழுத்தமான இரும்பு தூண்களை துதிக்கைகளால் தூக்கி வந்து கதவுகளின் மீது மோதுமாறு யானைகள் பழக்கப்படுத்தப்பட்டுள்ளன. பயிற்சி பெற்ற யானை பாகர்கள் யானைகளை மிக திறமையுடன் பழக்கியுள்ளனர். 2 அல்லது 3 முறை மோதினாலே கதவுகள் தூள் தூள் என்றான். மகனே, யானைகளுக்கு அதிக வேலை இராது. கோட்டைக்கு வெளியே உள்ள ரகசிய வாயில் வழியே கோட்டைக்குள் நுழைய வழி சொல்லுவான் சித்திரமாயன். கோட்டைக்குள்ளிருந்து வருவானா அல்லது வெளியே இருந்து நம் படைகளை உள்ளே அழைத்து செல்வானா? கோட்டைக்கு வெளியே இருக்கிறான் சித்திரமாயன். பல்லவ நாட்டு கோட்டை தலைவர்கள் பலர் நமக்கு படை வீரர்களை அளித்து உதவ காத்திருக்கிறார்கள். தந்தையும் மகனும் படைகளை அணிவகுத்து செல்வதை பற்றியும் வியூகம் அமைப்பதை பற்றியும் கோட்டை முற்றுகையின் பொழுது சுற்றுப்புற தாக்குதல் ஏற்படாது எவ்வாறு காத்துக்கொள்வது என்பது பற்றியும் ஆலோசித்து திட்டமிட்டனர். 2 நாட்கள் கழித்து புதிய செய்தி காஞ்சியில் நின்று கிடைத்தது. தந்தையே, இதை பாருங்கள். பல்லவ மன்னன் நந்திவர்மன் காஞ்சி கோட்டையை விட்டு வெளியேறிவிட்டானாம். அவன் தளபதி உதயச்சந்திரன் கோட்டைக்குள் இருக்கிறானாம் என்று கீர்த்திவர்மன் செய்தியை தெரிவித்தான். பரிவாதினி வீணையை பற்றி ஏதாவது செய்தி வந்துள்ளதா? விக்ரமாதித்தன் கேட்டார். பரிவாதினி வீணை காஞ்சியில்தான் இருக்கிறது. காஞ்சி கோட்டையை உடைத்துக்கொண்டு உள்ளே நுழைவோம் என்றான் கீர்த்திவர்மன். இந்த தடவை காஞ்சி கோட்டையை கைப்பற்றி உன்னை பல்லவ அரியணையில் அமர்த்திவிட்டுத்தான் வரப்போகிறோம் என்று விக்ரமாதித்தன் உற்சாகத்துடன் கூறினார். வாதாபியில் நின்று சாளுக்கிய படைகள் புறப்படுவதற்கான நல்ல நாள் குறித்தாகிவிட்டதே. லோகமாதேவி திலகமிட்டு வாழ்த்து கூறி விக்ரமாதித்தனையும் மகன் கீர்த்திவர்மனையும் வழி அனுப்பினாள். மறவாமல் மாணிக்க வினையை கொண்டு வாருங்கள் என்று விக்ரமாதித்தனிடம் கேட்டுக்கொண்டாள். வாதாபி நின்று சாளுக்கிய படைகள் காஞ்சியை நோக்கி புறப்பட்டன. புழுதி வானத்தை எட்டியது. வீரர்கள் நடக்கும் காலடி யோசை இடி முழக்கம் என எங்கும் எதிரொலித்தது. வடபெண்ணை ஆற்றின் கரையில் தண்டி இறங்கியிருந்தன சாளுக்கிய படைகள். காஞ்சியின் நிலைமையை அறிந்து வர சென்றிருந்த ஒற்றர்கள் விக்ரமாதித்தனிடம் கூறிய செய்தி அவரை திடுக்கிட வைத்தது. காஞ்சி கோட்டையில் நின்று நந்திவர்மனும் அவனது பட்டத்தரசியும் பரிவாரங்களுடன் வெளியேறி தெற்கே நந்திபுரத்திற்கு சென்றுவிட்டனர் என்றும் உதயச்சந்திரன் காஞ்சி கோட்டைக்குள்ளே தங்கியிருப்பதாகவும் ரகசிய வழியை காவல் காத்து சித்திரமாயன் வீரர்கள் நிற்பதாகவும் அந்த செய்தி கூறியது. மாணிக்கவினை எங்கே இருக்கிறது என்று கேட்டார் விக்ரமாதித்தன். மாணிக்கவினை காஞ்சியில் இருப்பதாக சித்திரமாயன் நினைத்திருந்தான். அத்தியாயம் 45. நரேந்திரனை காண சென்று கொண்டிருந்த சைலேந்திரன் எதிரே வந்து முகுந்தன் நின்று கொண்டிருந்தார். சாயங்கால பூஜையை காண கோவிலுக்கு செல்கிறாயா என்று சைலேந்திரியை முகுந்தன் கேட்டார். அவர் பார்வையும் பேச்சும் சைலேந்திரிக்கு பிடிக்கவில்லை. நரேந்திரனை காண செல்கிறேன் என்றாள். வழியின் குறுக்கே அவர் நிற்பதை பார்த்து சற்று நகர்கிறீர்களா என்று கேட்டாள். முகுந்தன் சிரித்தது அந்த மங்கிய ஒளியிலும் அவர் எண்ணத்தை புலப்படுத்தியது. ஒளி நிறைந்த அவர் விழிகளும் சிரிப்பும் இதற்கு முன்பு அவளை மயக்கியது உண்மைதான். ஆனால் இன்று அவர் முகத்தை பார்க்க அவள் விரும்பவில்லை. அவர் விழிகளை சந்திக்க விரும்பவில்லை. கால் விரல்களால் தரையில் கோலமிட்டவாறு ஆமாம், அவரை சந்திக்க வேண்டும் என்றாள். நான் உன்னைத்தான் இப்பொழுது காண வந்து கொண்டிருக்கிறேன் என்றான் முகுந்தன். மாலை வேளைக்கு உகந்த இனிய ராகத்தை பாட சொல்லி கேட்க எண்ணினேன். குருநாதர் நலமாக இருக்கிறாரா என்று கேட்டார். நரேந்திரனை காண செல்வதை அவர் தடுக்க விரும்புகிறார் என்று அறிந்த சைலேந்திரி கோபத்துடன், என்னை போன்று குருநாதரும் மிகவும் கோபமாக இருக்கிறார். எதற்காக நந்திபுரத்திற்கு எங்களை வர சொன்னீர்கள்? பல்லவ மன்னரை நாங்கள் எப்பொழுது சந்திப்பது? நரேந்திரனை காண சக்கரவர்த்தி வரப்போவதாக சொன்னீர்களே, நாங்களும் பல்லவ மன்னரை சந்திக்க வேண்டாமா? முகுந்தன் பெரிதாக சிரித்தார். நீ எப்பொழுதும் தான் அவரை சந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்றார். என்ன சொல்கிறீர்கள்? ஆமாம், இப்பொழுதும் எப்பொழுதும் அவரை சந்திக்கலாம். என்னுடன் வந்தால் பல்லவ மன்னரை சந்திக்கலாம். இல்லை, நான் இப்பொழுது நரேந்திரனை சந்திக்க செல்கிறேன், வழிவிடுங்கள் என்றாள் சைலேந்திரி கடுமையாக. இப்பொழுது பல்லவ மன்னரை சந்திக்க வேண்டுமா அல்லது நரேந்திரனை சந்திப்பதுதான் உன் எண்ணமா என்றார் முகுந்தன். உரிமையுடன் பேசுவதாக அவர் குரலிலிருந்து புலப்பட்டது. இப்பொழுது நரேந்திரனை சந்திக்க வரும்பொழுது மன்னரை அவருடன் சேர்ந்து சந்திக்கிறேன் என்று அழுத்த திருத்தமாக கூறி, இருள் சூழ்வதற்குள் நான் செல்ல வேண்டும், வழிவிடுங்கள் என்றால் கடுமையான குரலில். முகுந்தன் திகைத்தார். சற்று நகர்ந்தார். மறுகணம் சைலேந்திரி அவரை திரும்பி பாராமல் வேகமாக நரேந்திரன் தங்கியிருக்கும் இடம் நோக்கி விரைந்தாள். நரேந்திரன் படுத்திருந்த அறைக்குள் மெல்ல எட்டி பார்த்தாள் சைலேந்திரி. நரேந்திரன் காலை நீட்டிக்கொண்டு கட்டிலில் உட்கார்ந்திருந்தான். ஒரு காலில் ஏற்பட்டிருந்த காயத்திற்கு மூலிகை கட்டு கட்டியிருந்தார்கள். ஓலையில் எழுத்தாணை கொண்டு ஏதோ எழுதி கொண்டிருந்தான். சைலேந்திரி தான் வந்திருப்பதை
மெல்ல ஓசைப்படுத்தி தெரிவித்தாள். நரேந்திரன் திரும்பி பார்த்தான். அவளை கண்டவுடன் அவன் முகம் மலர்ந்தது. சைலேந்திரி, வா வா, உன்னைத்தான் நினைத்தேன் என்றான். சைலேந்திரி மெல்ல நகைத்தாள். அந்த சிரிப்பு அவன் சொன்னதை அவள் நம்பவில்லை என்பதை புலப்படுத்துவது போல் இருந்தது. உண்மையாகத்தான் சொல்கிறேன் சைலேந்திரி, உன்னைத்தான் நினைத்தேன் என்றான் நரேந்திரன். அவன் குரலில் ஆவலும் ஆசையும் நிறைந்திருந்தன. மீண்டும் அவள் சிரித்தாள். ஓலையில் எனக்குத்தான் லிகிதம் எழுதுகிறீர்களா? ஆமாம் சைலேந்திரி, உனக்குத்தான் எழுதி கொண்டிருக்கிறேன், படித்துப்பார், உண்மை விளங்கும் என்று கூறி சைலேந்திரியிடம் தான் எழுதி கொண்டிருந்த ஓலையை கொடுத்தான். அவனிடமிருந்து ஓலையை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த அழகிய விரல்கள் உறவாடின. உங்களுக்கு இப்படி ஆபத்து ஒன்று ஏற்பட்டதை அறிய எனக்கு மிகவும் அதிர்ச்சியாகிவிட்டது என்றாள் சைலேந்திரி. அந்த ஓலையை படிக்கத் தொடங்கினாள். ஓலையை படிக்க படிக்க அவளுடைய அழகிய முகத்தில் செம்மை படர்ந்தது. சைலேந்திரி, சற்று வாய்விட்டுதான் படியேன் என்று முகத்தில் குறும்புத்தனம் கூத்தாட நரேந்திரன் சொன்னான். அவள் அந்த ஓலையை அவனிடம் நீட்டி, மீதியையும் சொல்ல வேண்டியவற்றை எழுதி என்னிடம் திருப்பிக் கொடுங்கள், பிறகு படிக்கிறேன் என்றாள். நரேந்திரன் மெல்ல நகைத்தான். நானே படிக்கிறேன் என்றான். வேண்டாம் வேண்டாம், யாராவது கேட்டுக்கொண்டிருக்கப் போகிறார்கள் என்று ஓலையை அவனிடமிருந்து பெற முயன்றாள். ஆனால் அவன் படிக்கத் தொடங்கினான். என் இனியவளே சைலேந்திரி, இப்படி நான் உன்னை அழைக்க நினைப்பேன். சுற்றுச்சூழல் என்னை தடுத்துவிடும். இந்த லிகிதத்தில் மனம் விட்டு எழுதலாம் அல்லவா? காம்போஜத்திலிருந்து புறப்பட்ட மரக்களத்தில் நீயும் பெரியவரும் வந்தபொழுது உன்னை பார்த்தேன். உன் வீணையின் நாதத்தில் மயங்கினேன். அதைவிட உன் வடிவழகில் மனதை பறிகொடுத்தேன். ஆனால் அங்கே உன்னுடன் பேச அதிக வாய்ப்பு நேரவில்லை. மரக்களத்தில் நான் ஒரு தொழிலாளி. பயணிகளிடம் நெருங்கி பேச அனுமதி கிடையாது. கடல்மலைத்துறையில் இறங்கி அங்கே தங்க வேண்டும் என்ற எண்ணமே எனக்கு இல்லை. ஆனால் உன்னுடன் நெருங்கி பேச வாய்ப்பு ஏற்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்ததால் கப்பல் தலைவரிடம் சொல்லிவிட்டு கடல் மலையில் இறங்கினேன். ஒரே ஒரு தடவை உன்னுடன் பேச வேண்டும் என்ற ஆவல் துள்ளி இருந்ததால் உன்னை சந்திக்க கடல் மலையில் அலைந்தேன். நரேந்திரன் ஓலையை படிப்பது நிறுத்தினான். சைலேந்திரி இரு கரங்களால் முகத்தை மூடியவாறு தலையை குனிந்து கொண்டாள். அவன் படிப்பது நிறுத்தி சைலேந்திரியின் கரங்களை நீக்கி அவள் முகத்தாமரையை நோக்கினான். சைலேந்திரி, கோபமா நாணமா என்றான். எழுதியதை முழுமையும் படியுங்கள். சைலேந்திரிக்கு வார்த்தைகள் தடுமாறின. அவ்வளவுதான் எழுதியிருக்கிறேன். எழுதி முடிப்பதற்குள் நீ வந்துவிட்டாய். நடந்த செய்தி, தெரிந்த விஷயம். லிகிதம் எதற்கு எழுதினீர்கள்? ஆமாம், பிறகு நடந்தவை அனைத்தும் நம் இருவருக்கும் தெரியும். லிகிதம் எதற்கு என்று நான் நினைத்தேன். ஆனால் உன்னை சந்திக்க முடியாமலே போய்விடுமோ என்ற கவலையில் என் உள்ளத்தை எழுத்தில் வெளிப்படுத்தி உன்னிடம் தர முடிவு செய்தேன். முற்றிலுமாக வெளிப்படவில்லையே. களத்திலிருந்து உன்னை தொடர்ந்து நான் இறங்கியதிலிருந்து தெரியவில்லையா? உன்னை பாழடைந்த கட்டடத்திலிருந்து விடுவித்தது தெரியவில்லையா? உன்னை தொடர்ந்து காஞ்சி வந்ததிலிருந்து புரிந்து கொள்ளவில்லையா? நந்திபுரம் செல்கிறாய் என்றவுடன் உன்னை தொடர்ந்து வந்தது எதற்காக என்று நீ அறிந்து கொள்ளவில்லையா? அவன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவன் அங்க அசைவுகள் ஒவ்வொன்றையும் கூர்ந்து நோக்கினாள். அவள் உள்ளத்தில் ததும்பி நிற்கும் காதல் உணர்வு பொங்கி நின்றது. அது ஒரு கண்ணீராக கோத்து நின்றது. மூலிகையை கொண்டு கட்டுப்போடப்பட்ட வலது காலை மெல்ல வருடினாள். அன்னத்தின் தூவி எடுத்து தடவியது போல் அவள் ஸ்பரிசம் இதமாக இருந்தது. நரேந்திரன் விழிகளை மெல்ல மூடிக்கொண்டான். அவள் கரங்கள் முழங்கால் முதல் பாதம் வரை மெல்ல நகர்ந்தன. நரேந்திரன் அவள் கரத்தை அழுத்தமாக பற்றி, உன்னை சந்திக்க முடியாமல் போய்விடுவேனா என்று கவலைப்பட்டேன் சைலேந்திரி என்றான். ஆமாம், உங்களை நான் சந்திப்பதை பெரியவர் விரும்பவில்லை. விரும்பாதவர் குழுவில் இப்பொழுது மற்றொருவரும் உடன் சேர்ந்து விட்டார். தங்களை சந்திக்க நான் வந்தபொழுது தடை செய்வது போல் வழியில் நின்றார். யார் அவர்? நந்திபுரத்திலும் உனக்கு தொலைத்தர ஒருவர் இருக்கிறாரா? உங்களுக்கு மிகவும் வேண்டியவர். அவர்தான் முகுந்தன். அவர் போக்கை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் மிக சிறப்பாக வீணையை மீட்டுகிறார். பரமகுருவுக்கு மிகவும் நெருக்கமானவர். பல்லவ சக்கரவர்த்தியை சந்திக்க முடியாமல் தடுத்து வருகிறார். அவர் பார்வை எனக்கு பிடிக்கவில்லை. அவர் முக உணர்வுகளை புலப்படுத்தாமல் தாடியும் மீசையும் மறைக்கின்றன. ஆனால் விழிகள் காட்டிக் கொடுத்து விடுகின்றன. நான் அறிந்தவரை முகுந்தன் சிறந்த அறிவாளி, ஆற்றல் மிக்கவர், பலசாலி. அறிவும் பலமும் நிறைந்த அவர் இல்லாவிட்டால் பல்லவ நாட்டிற்கு எதிர்காலமே இல்லை என்று நான் நினைக்கிறேன். மன்னருக்கு மிக நெருக்கமானவர். உங்கள் பார்வைக்கு அவர் மகாமேதையாக இருக்கலாம். பாம்பின் கால் பாம்பறியும். அவர் என்னை பார்க்கும் பார்வையின் மறைப்பொருளை நான் உணர்ந்துவிட்டேன்.
அரசரை அணுக முடியாமல் ஏன் அவர் தடுக்கிறார்? என்ன சொல்கிறார் சைலேந்திரி? அவர் பார்வையில் குற்றம் இருக்கிறதா? பழகுவதில் நச்சுத்தன்மை இருக்கிறதா? இதை பற்றி அவரிடமே கேட்டுவிடுகிறேன். வேண்டாம் வேண்டாம், வீணை கலைஞர் என்பதால் அவருடன் பேசி பழகினேன். என்னை காத்துக்கொள்ள எனக்கு தெரியும் என்று கூறிவிட்டு சைலேந்திரி அவனிடம் சற்று நெருங்கி, நரேந்திரா, உங்களிடம் தோல் வலிமை இருக்கிறது, கலைபலமை இருக்கிறது. தங்களைத்தான் என் மனம் நெருங்க விரும்புகிறது என்று கூறி மெல்லிய குரலில், தங்களை ஒன்று வேண்டுவேன், அது ஏற்பீர்களா? பேதை பெண், மனமிட்டு பேசுகிறேன். கடல் கடந்த நாட்டில் வந்து செய்வதறியாது நிற்கும் நான் உங்களை மட்டுமே நம்புகிறேன். இதுவரை உள்ளக்கடலில் மிதந்து கொண்டிருந்த பொற்கலசத்தை எடுத்து தங்களிடம் காணிக்கையாக்க விரும்புகிறேன். சைலேந்திரி உணர்ச்சி வயப்பட்டு சொல்லிக்கொண்டே போகும்பொழுது நரேந்திரன் அவளுடைய மென்மையான கரத்தை எடுத்து தன் கன்னத்தில் வைத்து கொண்டான். அவள் அழகிய விரல்கள் அவன் முகமெங்கும் கோலமிட்டன, விழிகளை தடவின, கூர்மையான நாசியை அளவெடுத்தன, அடர்ந்த புருவத்தின் அழகிய வளைவை அளவெடுத்தன, இதழ்களில் சித்திரம் வரைந்தன, இதழை மெல்ல பிரித்து பற்களை தொட்டன, மெல்லிய மேசியை வருடின. நரேந்திரா, நீங்கள் தான் எனக்கு அடைக்கலம். வார்த்தைகள் மழலையாக மாற அவன் முகத்தின் அருகே குனிந்தாள். அவன் செவிக்கருகே அவளுடைய வெப்ப மூச்சு பரவியது. சொல் சைலேந்திரி, ஏன் தயக்கம்? நரேந்திரா, நாம் இருவரும் இந்த நாட்டை விட்டு உடனே புறப்பட்டு விடுவோம். களம் ஏறி காம்போஜம் சென்று விடுவோம். இருவரும் கலைவானில் பறப்போம். வீணையை இசைத்துக்கொண்டு மகிழ்ச்சி கடலில் நீந்துவோம். பல்லவ நாட்டில் ஒரு கணம் கூட இருக்க அச்சமாக இருக்கிறது நரேந்திரா. என் வேண்டுகோளை ஏற்பீர்களா என்றாள். வார்த்தைகளின் முடிவில் அவள் விழிகளிலிருந்து கண்ணீர் பெருகி அவன் மார்பை நனைத்தது. அவள் மார்பகங்கள் விம்மி தணிந்தன. நரேந்திரனின் பரந்த மார்பில் சைலேந்திரி தன் முகத்தை புதைத்து கொண்டு விம்மல் ஒளியின் மூலம் இதய கீதத்தை எதிரொலிக்க செய்தாள். நரேந்திரனின் வலக்கரமும் இடக்கரமும் ஒன்று சேர்ந்து அவள் முதுகின் மென்மையை உணர மேலும் கீழும் ஏங்கின. இடைவெளி இல்லாமல் இறுக்கம் அதிகமாகியது. அத்தியாயம் 46. காஞ்சி மாநகரத்தின் எல்லையே சாளுக்கிய படைகள் வந்தடைந்தன. படைகள் வருவதற்கு 5 நாட்களுக்கு முன்பே செய்தி கோட்டைக்குள்ளும் எட்டியது. அதற்கு முன்பே கோட்டை கதவுகள் மூடப்பட்டுவிட்டன. உதயச்சந்திரனும் மற்றும் படைத்துணை தலைவர்களும் கலந்து ஆலோசித்தனர். 30 நாட்களுக்கு வேண்டிய உணவுப் பொருட்கள் சேமிப்பில் இருந்தன. உணவை வீணாக்காது பயன்படுத்துமாறு கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டன. ரகசிய வழியின் மூலம் சென்று நாம் சாளுக்கிய வீரர்களை எதிர்க்கலாம் என்று கூறப்பட்ட யோசனையை உதயச்சந்திரன் நிராகரித்தார். தம்பிகளை, கோட்டைக்கு வெளியே செல்லும் ரகசிய வழியை சித்திரமாயன் தெரிந்து வைத்திருக்கிறான். அந்த வழியை சாளுக்கியர்களுக்கு காட்டிக் கொடுத்து கோட்டைக்குள் வர செய்வதை ஒரு ஆயுதமாக சித்திரமாயன் கையாளப் போகிறான் என்பதும் எனக்கு தெரியும். அதனால் ரகசிய வழியை நாம் பயன்படுத்தக்கூடாது என்றார். காஞ்சியில் மூத்த அறிஞர்கள் சபை மண்டபத்தில் கூடினர். அவர்கள் பலவாறு விவாதித்தனர். நெருக்கடியான சமயத்தில் பல்லவ சக்கரவர்த்தி காஞ்சியை விட்டு வெளியேறி நந்திபுரம் சென்றிருக்க கூடாது என்று ஓர் அறிஞர் கூறினார். சாளுக்கிய படையெடுப்பு நேரிடும் என்பதை ஒற்றர்கள் முன்பே அறிந்து அவர்களை எதிர்க்க ஏன் முயலவில்லை என்று ஒருவர் கேட்டார். சாளுக்கியர்களை விரட்டி அடித்து வாதாபியையும் தீக்கிரையாக்கிய பல்லவர்கள் கோழைப்புல் கோட்டைக்குள் ஒளிந்திருப்பது நமக்கு மாறாத அவமானம் என்று ஓர் இளம் அறிஞர் தீவிரமாக கருத்து தெரிவித்தார். முகுந்தன் என்ற அறிஞரும் வெளியேறிவிட்டார் என்று பேசப்பட்டது. நகரத்தில் தெருமுனைகளில் விவாதங்கள் நடைபெற்றன. துடிப்புள்ள இளைஞர்கள் சிலர் உதயச்சந்திரனை சந்தித்தனர். படையில் சேர்வதாக அவர்கள் வாக்களித்தனர். அவர்களுக்கு வாள் பயிற்சி கற்றுக் கொடுக்கப்பட்டது. குறிப்பார்த்து வேல் எறியவும் யானை ஏற்றமும் பழக்கப்படுத்தப்பட்டன. அவர்களுள் ஓர் இளைஞன் உதயச்சந்திரனை பார்த்து கேட்டான், நாங்கள் 100 பேர் இருக்கிறோம், எங்களுக்கு வாளும் வேலும் கொடுங்கள். உதயச்சந்திரன் மெல்ல நகைத்து அந்த இளைஞனை பார்த்து, வீர துடிப்புடையோடே, வேல், ஈட்டி, வாள் இவை நந்திபுரத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன. ஏன் அவ்வாறு அனுப்பினோம் என்பதற்கு காரணம் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று கேட்டார். காஞ்சிக்கோட்டை பிடிபட்டால் அவை விரோதிகள் வசம் சிக்கிவிடும் என்பதால் அவை முன்னெச்சரிக்கையாக நந்திபுரம் அனுப்பப்பட்டன என்றான் இளைஞன் ஒருவன். அப்படியென்றால் காஞ்சிக்கோட்டை பிடிபட்டுவிடும் என்று நீ நினைக்கிறாயா? உனக்கு நம்பிக்கை இல்லையா என்று மற்றொரு இளைஞன் அவனை பார்த்து கேட்டான். இருவரும் விவாதித்தனர். மற்றொரு இளைஞன் சொன்னான், காஞ்சிக்கோட்டைக்குள் இருக்கும் வீரர்களுக்கு மட்டும் போதுமான ஆயுதங்கள் அவர்களுக்கிடையே உள்ளன. கூடுதலான வீரர்கள் நம்மை போல் படையில் சேர்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படவில்லை. நந்திபுரம் இருக்கும் சோழநாட்டு பகுதியில் படையில் சேர வீரர்கள் முன் வரலாம். அவர்களுக்கு ஆயுதங்கள் வேண்டுமல்லவா? அதனால் ஆயுதங்கள் அனுப்பப்பட்டு விட்டன. உதயச்சந்திரன் விவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். உங்கள் கருத்தெல்லாம் சரியே, ஆனால் நந்திபுர கோட்டைக்குள் ஆயுதங்கள் அனுப்புவதற்கு 2 காரணங்கள். காஞ்சிக்கோட்டையை முற்றுகையிடும் சாளுக்கியர்கள் கோட்டைக்குள் நுழைய முடியாமல் தெற்கு நோக்கி செல்வார்கள். நந்திபுர கோட்டையை முற்றுகையிடுவார்கள்.
அப்பொழுது நந்திபுர கோட்டையில் இருக்கும் நமது வீரர்கள் சாளுக்கிய வீரர்களை எதிர்த்து போரிடுவார்கள். அவர்களுக்கு தேவையான படைக்கலன்களை இப்பொழுதே அனுப்பிவிட்டோம். காஞ்சி கோட்டையை சூழ்ந்திருப்பதை கைவிட்டு தெற்கே நோக்கி நகரும் சாளுக்கியர்கள் இங்கிருந்து புறப்படும் முன்பே நந்திபுர கோட்டைக்குள் இருந்த பல்லவ வீரர்கள் வெளியே வந்து சுற்றுப்புற கிராமங்களில் நிறைந்து மறைந்திருப்பார்கள். தக்க சமயம் பார்த்து அவர்கள் சாளுக்கியர்கள் மீது பாய்வார்கள். அவர்களுக்கு ஆயுதங்கள் வேண்டுமல்லவா என்ற கருத்தை கேட்டவுடன் இளம் வீரர்கள் தளபதி உதயச்சந்திரனின் அறிவாற்றலையும் போர் தந்திரத்தையும் பாராட்டி புகழ்ந்தனர். போர்க்களத்திற்கு தோல் வலிமையுடன் தந்திரமும் சரியான திட்டமும் மிக தேவை என்பதை உணர்ந்தனர். நாங்கள் கோட்டைக்குள்ளே எவ்வளவு நாட்கள் அடைந்திருப்பது என்று இளைஞர்கள் கேட்டனர். எங்கள் தோள்கள் துடிக்கின்றன, வாள் சுற்ற கரங்கள் துள்ளி நிற்கின்றன என்றனர். அடைந்திருப்பதா? நகர விதிகளை சுற்றி வாருங்கள். சமூக விரோதிகள் மக்களை துன்புறுத்த முயல்வார்கள். அவர்களிடமிருந்து மக்களுக்கு பாதுகாப்பு அளியுங்கள். உணவு தானியங்களை பதுக்க முயல்பவர்களை கண்டுபிடித்து தண்டனை அளியுங்கள் என்றார் உதயச்சந்திரன். காஞ்சி கோட்டையை சுற்றிலும் சாளுக்கிய படைகள் சூழ்ந்து கொண்டன. அகழிக்கு சற்று தொலைவிலேயே நீங்கள் இருக்க வேண்டும். பல்லவ தளபதி உதயச்சந்திரன் திறமை மிகுந்தவன், தந்திரசாலியும் கூட. காஞ்சி நகரத்துக்கு வெளியே நம்மை எதிர்த்து கடும் போர் நடக்கும் என்று எதிர்பார்த்தேன். எங்கும் அமைதி. கிராம பகுதியில் மக்கள் நடமாட்டமே இல்லை. பல்லவ வீரர்கள் கோட்டை கொத்தளத்தில் பதுங்கியிருக்கலாம். கவனமாக இருங்கள் என்று விக்ரமாதித்தன் எச்சரித்தார். சித்திரமாயன் அவ்வப்பொழுது யோசனை கூறி வந்தான். விக்ரமாதித்தன் சித்திரமாயனிடம் கேட்டார். பல்லவ படை வீரர்கள் கோட்டை மதில் மீதிருந்து தாக்குதல் நடத்துவார்கள். அவர்கள் மதில் மீது தென்பட்டவுடன் விஷக்கணைகளை வீசுவோம் என்று நினைத்தேன். ஒருவரையும் காணவில்லையே. பயத்தால் பதுங்கியிருக்கிறார்களா அல்லது வேறு திட்டம் வைத்திருக்கிறார்களா? கோட்டைக்குள் நடப்பதை அறிந்து கொள்ள என்ன வழிவகை செய்திருக்கிறீர்கள்? சித்திரமாயன் சிந்தித்தான். கவலை ரேகைகள் அவன் முகத்தில் பரவின. காஞ்சி கோட்டைக்குள் நம்மை எதிர்க்க போதிய படைகள் இல்லை. உதயச்சந்திரனின் தவறான யோசனையால் நந்திவர்மன் அழியப் போவது உறுதி. காஞ்சி நெருங்கும் பொழுதே நம்மை எதிர்க்க படைகள் எதிர்ப்படும் என்று எண்ணினேன். காஞ்சி கோட்டைக்குள் அமைதி நிலவுகிறது. முற்றுகையை கடுமையாக்குவோம். மக்கள் பட்டினியால் வாடத் தொடங்கியவுடன் அவர்களை கிளர்ந்து எழுந்து கோட்டை கதவை திறந்து விடுவார்கள் என்றான் சித்திரமாயன். அது இருக்கட்டும், கோட்டைக்குள்ளே நிலைமை எப்படி இருக்கிறது? அதை அறிய ஏதாவது வழி இருக்கிறதா என்று விக்ரமாதித்தன் கேட்டார். சித்திரமாயன் யோசித்தான். காஞ்சி கோட்டைக்குள் எப்படி செல்வது? கேடயங்கள், வாள்கள், வேல்முனைகளை கூர்மைப்படுத்தும் ஸ்ரீபதியின் உலைக்கூடத்தில் உள்ள ஆயுதங்களை கோட்டைக்கு வெளியே கொண்டு வர வேண்டும். பல்லவர்கள் கோட்டை கதவுகளை அவ்வளவு விரைவில் மூடிவிடுவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. இப்பொழுது என்ன செய்வது? உலைக்கூடம் நடத்தும் ஸ்ரீபதியின் மனைவி பைரவி சாமர்த்தியம் மிக்கவள். எப்படியாவது கோட்டைக்கு வெளியே வந்து விடுவாள் என்று சித்திரமாயன் எண்ணினான். சக்கரவர்த்திகளே, காஞ்சி கோட்டைக்குள் செல்வதற்கு ஏற்ற திட்டத்துடன் நாளை காலையில் தங்களிடம் வருகிறேன் என்று சாளுக்கிய அரசரிடம் உறுதி கூறிவிட்டு புறப்பட்டான் சித்திரமாயன். காஞ்சி மகுடம் தனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. உதயச்சந்திரனை வீர இளைஞன் ஒருவன் சந்தித்து செய்தி ஒன்றை தெரிவித்தான். நகரில் ஒரு உலைக்கூடத்தில் ஏராளமான கேடயங்களையும் வாள்களையும் வேல்களையும் கண்டதாக அவன் கூறியவுடன் உதயச்சந்திரன் திடுக்கிட்டார். ஸ்ரீபதியின் உலைக்கூடம் காஞ்சி மாநகரில் மிக பழமையானது என்பதை உதயச்சந்திரன் அறிவார். அந்த உலைக்கூடத்தில் இப்பொழுது எந்த பணியும் நடைபெறவில்லை என்றே நினைத்திருந்தார். அங்கே போர்க்கலன்கள் செய்யப்படுகின்றன என்ற செய்தி உதயச்சந்திரனை திடுக்கிட வைத்தது. உதயச்சந்திரனும் வீர இளைஞனும் மாறுவேடத்தில் உலைக்கூடத்திற்கு சென்றனர். இரவின் 2வது சாமம். காஞ்சி மாநகர வீதிகள் களை இழந்திருந்தன. வீதி விளக்குகள் சில நாட்களாகவே ஏற்றப்படவில்லை. உலைக்கூடம் இருக்கும் சிறு வீதி இருள் சூழ்ந்திருந்தது. ஸ்ரீபதியின் உலைக்கூடத்திற்கு அருகே இருந்த அவன் வீட்டின் கதவு மூடி இருந்தது. உள்ளே பேச்சு குரல் கேட்டது. ஸ்ரீபதியின் குரல். பல்லவ மகாராஜாவிடமிருந்து செய்தி வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்று மெல்லிய குரலில் பேசினாள் பைரவி. சித்திரமாயனத்தான் அவள் பல்லவ மகாராஜா என்று குறிப்பிட்டாள். கோட்டையை சுற்றி வாதாபி படைகள் முற்றுகையிட்டுள்ளனவாம். மகாராஜா கோட்டைக்குள் எப்படி வருவார் என்று கவலையுடன் இருந்தோம். இங்கு ஆயுதங்கள் இருப்பது உதயச்சந்திரனுக்கு தெரிந்துவிட்டால் பெரிய ஆபத்து தான் என்றான் ஸ்ரீபதி. உயிருக்கு பயப்படுகிறாயா என்று குரல் கேட்டது. அந்த குரல் நந்தீசனுடையது. நந்தீசன், அவன் இங்கு எப்படி வந்தான்? மாறுவேடத்தில் இருந்த உதயச்சந்திரன் திகைத்தார். மேலும் அங்கு அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கூர்ந்து கவனிக்கலானார். சிறையில் அடைபட்டிருந்த நந்தீசன் போர்க்கலன்கள் செய்யும் இடத்திற்கு வந்தது எப்படி? அவனுக்கு ஏற்பட்ட காயங்களுடன் அவன் வெளியேறியது ஏதோ சதித்திட்டம் உருவாகிறது என்று எண்ணினார் உதயச்சந்திரன். அத்தியாயம் 47. பல்லவ நாட்டை விட்டு புறப்பட்டு விட வேண்டும் என்று சைலேந்திர கூறிய கருத்து நரேந்திரனுக்கு மிகவும் குழப்பத்தை அளித்தது. இன்னும் சில ஆண்டுகளுக்கு பல்லவ நாட்டில் குழப்பம் தீராது. சாளுக்கியர்கள் வென்றாலும் தோற்றாலும் நாட்டின் அமைதி குலைந்துவிடும். பல்லவர்கள் தோற்றால் சாளுக்கியர்கள் தங்கள் சீற்றத்தை புலப்படுத்தி பழித்தீர்த்துக் கொள்வார்கள். கிராமப்புறத்தில் உள்ள நெற்களஞ்சியங்கள் கொளுத்தப்படும். பயிர் நிலங்கள் ஆமணக்கிட்டு உழுது ஒன்றுக்கும் உதவாமல் செய்யப்படும். அழகிய பெண்களை சிறைப்பிடித்து
வாதாபிக்கு அழைத்து சென்று விடுவார்கள். சிற்பங்களை சிதைக்காமல் இருந்தால் சாளுக்கியர்களுக்கு கோவில் கட்டி கும்பிடலாம். காஞ்சியில் உள்ள கைலாசநாதர் ஆலயத்தின் மீது அவர்களுக்கு எப்பொழுதும் ஒரு கண். பரிவாதினி வீணையை தேடித் திரிவார்கள். நரேந்திரன் சைலேந்திரிடம் இவ்வாறு பேசி தன் கவலையை தெரிவித்தான். 2 நாட்களாக அவர்கள் மாலை வேளையில் சந்தித்து மனம் விட்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். நாகைப்பட்டின துறைமுகத்தை நந்திபுரத்திலிருந்து எளிதில் சென்று அடையலாம் என்பதையும் சைலேந்திரி அறிந்து வைத்திருந்தாள். நாகைப்பட்டினத்திலும் பல்லவர்கள் ஆட்சிதானே நடைபெறுகிறது என்று சைலேந்திரி கேட்டாள். இல்லை, சோழர் பரம்பரையில் வந்த ஓர் குறுநில மன்னரின் ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறது. ஏன் கேட்கிறாய் சைலேந்திரி என்று நரேந்திரன் கேட்டான். அவனுக்கு காலில் ஏற்பட்டிருந்த ரணம் முற்றிலும் மாறிவிட்டது. மெல்ல நடக்க தொடங்கியிருந்தான். இரவோடு இரவாக நாம் நந்திபுரத்திலிருந்து புறப்பட்டு நாகைப்பட்டினத்தை அடைந்து விடலாம். பல்லவர்கள் ஆளுகைக்கு உட்பட்டு இருந்தால் அவர்கள் நம்மை கண்டு சிறைப்படுத்திவிடக்கூடும். அதனால் கேட்டேன் என்று சைலேந்திரி கூறும்பொழுது அவன் முகத்தில் கவலைக்கோடுகள் பரவியிருந்தன. நரேந்திரன் மெல்ல நகைத்தான். இந்த நாட்டிலிருந்து சென்றுவிட வேண்டும் என்பதில் உனக்கு ஏன் அவ்வளவு உறுதி என்று கேட்டான். எதற்காக பல்லவ நாட்டிற்கு வந்தேனோ அது நிறைவேறப் போவதில்லை. பல்லவ அரசரை சந்திக்க முடியவில்லை. பல கலைகளை கற்றவர், பேரறிஞர் என்று புகழப்படும் முகுந்தனின் பேச்சு, பார்வை எனக்கு பயத்தை அளிக்கின்றன. மேலும் சற்று முன்பு நீங்களே சொன்னீர்கள், பல்லவ நாட்டில் சில ஆண்டுகள் வரையில் குழப்பம் நிலவும் என்று. காம்போஜித்தில் அமைதியாக வாழ்வதை விட்டு வீணை பயில வந்து தொல்லையில் வீணை சிக்கி சீரழிய வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் என்று சைலேந்திரி கூறினாள். நரேந்திரன் அவளை கூர்ந்து நோக்கியவாறு, முகுந்தன் மிக நல்லவர். அவர் மீது தவறான எண்ணம் உனக்கு எப்படி ஏற்பட்டது என்று கேட்டான். நரேந்திரன், பெண்களுக்கு ஆண் மனம் எளிதில் புரியும். உங்களுடன் பேசுவதை அவர் விரும்பவில்லை. தங்களை சந்திப்பதை எப்படியும் தடை செய்ய நினைக்கிறார். என்னை அவர் விரும்புகிறார் என்று சொல்லும்பொழுது சைலேந்திரியின் குரலில் அச்சம் இருந்தது. சைலேந்திரி, நீ நினைப்பது போல் இல்லை. உன் கலைப்புலமையை அவர் பெரிதும் போற்றுகிறார். பரமகுருவின் கலைப்புலமை அனைத்தையும் உனக்கு கற்றுத்தர துடிக்கிறார். உன் முழு கவனமும் கலையில் மூழ்கியிருக்க வேண்டும் என்னும் பேராவா அவருடையது. என்னை நீ சந்திப்பதை அவர் தடுப்பதற்கு காரணமே நாம் இருவர் காதல் இன்னும் சில ஆண்டுகள் கழித்து பூத்து காய்த்தால் போதும் என்பது அவர் அழுத்தமான முடிவு. நரேந்திரன் சொல்லி வரும்பொழுது சைலேந்திரி ஆத்திரத்துடன் குறுக்கிட்டு, இல்லை இல்லை, அவர் போலித்தனத்தை நம்புகிறீர்கள். நீங்கள் அவரை பற்றி தவறாக முடிவு செய்துள்ளீர்கள். அவர் ஒரு வேடத்தாரி. நம் காதலில் குறுக்கிடு அவர் யார்? அவர் என்ன இந்த நாட்டு அரசரா? அவரை நீங்கள் ஏன் நம்புகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இதுவரையில் பல்லவ சக்கரவர்த்திகளை நீங்கள் சந்தித்ததுண்டா? படுகாயமுற்று படுத்த படுக்கையில் கிடந்த தங்களை சந்திக்க பல்லவ சக்கரவர்த்தி வந்தாரா? குருநாதர் பரமகுருவை சந்திக்கவும் சக்கரவர்த்தி வரவில்லை. நரேந்திரா, நல்ல முடிவு ஒன்றை விரைவில் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கூறினாள். ஆத்திரம் படிப்படியாக அவள் குரலில் குறைந்தது. கடைசியில் நரேந்திரனிடம் அது கெஞ்சுவதாக மாறியது. சக்கரவர்த்தி நாளை காலையில் இங்கு வருகிறார். நிச்சயமாக வருகிறார். கவலைப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம் சைலேந்திரி என்ற குரல் கேட்டது. முகுந்தன் நகை முகத்துடன் அங்கே வந்தார். இவ்வளவு நேரம் நாம் பேசிக் கொண்டிருந்ததை முகுந்தன் கேட்டிருப்பாரோ? சைலேந்திரி பயந்தாள். முகுந்தன் மலர்ந்த முகத்துடன் இதுவரை அங்கு பேசப்பட்டதை அறியாதவர் போல், நரேந்திரா, பரிபூர்ண குணமடைந்து விட்டாயா? நந்திபுர விண்ணகரத்து கோவிலில் குடிக்கொண்டிருக்கும் திருமாலை நாள்தோறும் நான் வேண்டிக் கொண்டேன். அச்சுதா, கேசவா, முகுந்தா, கடல் கடந்த நாட்டிலிருந்து பல்லவ நாட்டிற்கு வந்து நாட்டியத்திற்கு பேருதவி செய்திருக்கும் நரேந்திரன் முழு குணமடைய அருள் புரியுங்கள் என்று. பெருமாள் அருள் பாலித்து விட்டார். நரேந்திரா, நீ பல்லவ நாட்டிற்கு ஆற்ற வேண்டிய அரும்பணிகள் ஏராளமாக இருக்கின்றன. உனக்கு தெரிந்திருக்கும், சாளுக்கிய படைகள் காஞ்சி கோட்டையை சூழ்ந்து கொண்டு விட்டன. கோட்டை சுவர்கள் பலமானவை. அவற்றை தகர்க்கவும் அவர்கள் ஆயத்தமாக வந்திருக்கிறார்கள். பரிவாதினி வீணை காஞ்சி கோட்டைக்குள் இருப்பதாகவே நினைத்திருக்கிறார்கள் என்று கூறி நிறுத்தினார். நரேந்திரனும் சைலேந்திரியும் முகுந்தன் சொல்வதை ஆவலுடன் கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். தன் நலனுக்காக அவர் வேண்டிக் கொண்ட பேருள்ளத்தை கண்டு நரேந்திரன் வியந்தான். காஞ்சியை சாளுக்கிய படைகள் சூழ்ந்துவிட்டன என்ற செய்தி கேட்டவுடன் நரேந்திரன் பரபரப்படைந்தான். பரிவாதினி வீணையை அடைய அவர்கள் துடிக்கிறார்கள். கோட்டைக்குள் வீணை இல்லை. நந்திபுரத்துக்கு கொண்டு வந்து விட்டோம் என்பதறிந்தால் அவர்கள் ஏமாந்து திரும்பி விடுவார்கள் அல்லவா? நரேந்திரன் கேட்டான். சைலேந்திரியை பார்த்தவாறு முகுந்தன் நகைத்தார். நரேந்திரா, அரசியல் தந்திரம் இன்னும் நீ அறியவில்லை. தோல் வலிமையுடன் அரசியல் ஆற்றலும் உனக்கு கைவர பெற்றால் நீ ஒரு மகத்தான வீரன். தாங்கள் எதிர்பார்த்தது போல் பரிவாதினி வீணை கோட்டைக்குள் இல்லை என்பது அறிந்தவுடன் அவர்கள் தெற்கு நோக்கி வருவார்கள். போர் வெறியுடன் ஏமாற்றமும் ஒன்று சேர்ந்தால் அவர்கள் வழியிலுள்ள ஊர்களை சூறையாடுவார்கள். அதுதான் எனக்கு கவலையாயிருக்கிறது. முகுந்தன் கூறவும் நரேந்திரனின் முகத்தில் வீர ஒளி வீசியது. நம் படைத்தலைவர் உதயச்சந்திரன் எங்கே? நல்லதொரு திட்டம் வகுத்திருப்பாரே என்று கேட்டான். அவர் காஞ்சி கோட்டைக்குள் தங்கிவிட்டார்.
வெளியே வந்து போர் புரிந்து சாளுக்கிய படைகளை புறமுதுகிட்டு ஓட செய்து விடலாமே. அவர் கோட்டைக்குள்ளிருந்து வெளியே வர முடியாதா? வெளியே வர முடியும். ஆனால் ரகசிய வழி சித்திரமாயனுக்கு தெரியும். அந்த வழியின் அருகே சாளுக்கிய வீரர்கள் காத்திருக்கிறார்கள். உதயச்சந்திரன் வெளியே வருவதில் ஆபத்து இருக்கிறது. பிறகு சக்கரவர்த்தி என்ன சொல்கிறார்? அவரை சந்தித்தால் நான் சில யோசனைகளை தெரிவிப்பேன். யோசனையா? அதைத்தான் நானும் விரும்புகிறேன். உன்னை போன்ற இளைஞர்கள் இப்பொழுது நம் படையில் சேர வேண்டும். அறிவாற்றலும் சக்தியும் இழந்தவர்களால் தான் பல்லவ நாட்டை காப்பாற்ற முடியும். அரசரிடம் நீ என்ன யோசனை சொல்லப் போகிறாய்? என்னிடம் சொல்லலாமே. நான் அரசரை சந்தித்து பேசக்கூடாதா? சைலேந்திரிக்கும் அதுதான் வருத்தம். நாங்கள் அரசரை சந்திக்க என்ன தடை? யார் தடையாய் இருக்கிறார்கள்? நரேந்திரன் கேட்டான். முகுந்தன் மீண்டும் சிரித்தார். நரேந்திரா, தக்க தருணத்தில் அரசர் சந்திப்பார். நாளைக்கு அவரை நீங்கள் பார்க்கலாம். என்னிடம் சொல்ல விரும்பாவிட்டாலும் நீ அரசரிடமே உன் யோசனையை சொல்லலாம். அதற்கு முன்பாக நீ ஓர் உறுதி தர வேண்டும். சொல்லுங்கள். ஓர் உறுதி என்ன? 1000 உறுதிகள் தருகிறேன். எக்காரணம் கொண்டும் நீ பல்லவ நாட்டை விட்டு சில காலத்திற்கு காம்போஜம் செல்லக்கூடாது. முகுந்தன் இவ்வாறு கூறியவுடன் நரேந்திரனும் சைலேந்திரியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். நரேந்திரன் மறுமொழி கூறுவதற்குள் சைலேந்திரி, அந்த உறுதியை நரேந்திரன் தரமாட்டார். நாங்கள் உடனே காம்போஜம் செல்ல வேண்டும். அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். இந்த நாட்டை விட்டு உங்களுக்கு தெரியாமல் சென்றுவிட திட்டமிட்டிருந்தோம். நாங்கள் மனமிட்டு பேசிக் கொண்டிருந்ததை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். ஒன்றுமே தெரியாதவர் போல் நடிக்கிறீர்கள் என்றாள். சைலேந்திரியின் கோபக்குரலை கேட்டு நரேந்திரன் வேப்படைந்தான். கையசைத்து அவளை சமாதானப்படுத்தினான். முகுந்தன் பேசினார். சைலேந்திரி, நீ வீணையின் நுணுக்கங்களை பயில வந்தாய். அதில் தேர்ச்சியுறாமல் காம்போஜம் செல்ல விரும்புகிறாயே. மீண்டும் சிந்தித்து பார். இல்லை இல்லை, நாங்கள் அமைதியாக சிந்தித்து எடுத்த முடிவுதான். இன்று இருக்கும் நிலையில் நான் வீணை பயில முடியாது. எங்கள் நாட்டிற்கே செல்கிறேன் என்றாள். உன் எண்ணம் நியாயமானதாக இருக்கலாம். ஆனால் நரேந்திரனையும் அழைத்து செல்வதாக கூறுவது நியாயமா? முகுந்தன் பார்வை இருவரிடமும் சென்றது. ஆமாம், அவர் இருக்கும் இடத்தில்தான் நான் இருக்க வேண்டும். நான் இருக்கும் இடத்தில்தான் அவர் இருக்க வேண்டும். எங்கள் புனிதமான காதலை பிரிக்க விரும்பாதீர்கள். சைலேந்திரி உணர்ச்சி வயப்பட்டு பேசினாள். நரேந்திரன் ஏதோ கூற வாயெடுத்தான். சைலேந்திரி அவன் பக்கம் திரும்பி, நீங்கள் ஏதும் கூறாதீர்கள். இவரிடம் நமக்கு என்ன பேச்சு? நாம் அரசரை சந்திக்க தடையாயிருக்கிறார். நாம் அரசரை சந்தித்து நம் முடிவை தெரிவிப்போம் என்றாள். முகுந்தன் நரேந்திரன் நோக்கி, நான் கேட்ட மறுமொழி பற்றி நீ முடிவு சொல்லவில்லையே என்று கேட்டார். நாளைக்கு நான் சொல்கிறேன் என்றான் நரேந்திரன். முகுந்தனுக்கு கவலையாக இருந்தது. அத்தியாயம் 48. வழக்கம் போல கோவில்களில் 6 கால பூஜை நடைபெற்றது. மடாலயங்களில் பக்தி பாடல்கள் பாடப்பட்டன. வீதிகளில் மக்கள் நடமாடினர். காலை பொழுது புலரும் முன்பே பெண்டீர் எழுந்தனர். வீட்டு வாயிலை பெருக்கி தண்ணீர் தெளித்து கோலமிட்டனர். கோலமிடும் பொழுது அடுத்த வீட்டு எதிர் வீட்டு பெண்களுடன் மகிழ்ச்சியுடன் பேசிக் கொண்டிருப்பது குறைந்தது. சாலையில் எதிரெதிரே வருபவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளாமல் மௌனமாக சென்றனர். கோவில் பூசை செய்வோர் மந்திரம் உச்சரிக்கும் பொழுது அதில் முழு ஈடுபாடில்லை. கோவில் மணி ஒலிக்கும் பொழுது அதன் நாதத்தில் குறையிருப்பது போல் தோன்றியது. பண்டம் விற்பவர் மாற்று பண்டத்தின் மதிப்பை பாராமலேயே விற்பனை செய்தனர். அவர்கள் மௌனத்தில் ஏதோ கவலை இருந்தது. வணிகர்களும் கல்விமான்களும் பக்திமான்களும் கவலை கொள்ளத் தொடங்கினர். குறுக்கும் நெடுக்குமாக குதிரை மீது வீரர்கள் விரைந்தனர். நாற்சந்தியின் ஓரமாக நின்று மெல்லிய குரலில் சிலர் பேசிக்கொண்டனர். கோட்டை முற்றுகையிடும் சாளுக்கியர்களுக்கு உணவு கிடைக்கவில்லையாம். சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கிடைத்த தானியங்களை சேகரித்து வருகிறார்களாம். கோட்டைக்குள்ளிருந்து எதிர்ப்பு வராததால் சாளுக்கிய வீரர்கள் போராட வாய்ப்பின்றி ஏமாற்றமுடன் சோர்ந்து விட்டார்களாம். நம் வீரர்கள் ஏன் கோட்டைக்கு வெளியே சென்று எதிர்த்து போராடக்கூடாது? தெரியவில்லை. அரசரின் உத்தரவை மீறி நடக்கக்கூடாதல்லவா? அரசர் கோட்டையை விட்டு தெற்கே சென்று பல நாட்களாகி விட்டனவாமே, உங்களுக்கு தெரியுமா? கோட்டை முற்றுகையின் பொழுது அரசர் நகரத்தில் இல்லாமல் வேறு எங்கோ செல்லலாமா? நமக்கு தெரியாது. ஏதாவது காரணம் இருக்கும். திருமங்கை அருளாளரை தரிசிக்க தெற்கே சென்றிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். விரைவில் திரும்பி வந்து விடுவார். அப்பொழுது கோட்டைக்கு வெளியே சண்டை நடக்கும். கோட்டைக்குள்ளே சாளுக்கியர்களை நுழைவிடாமல் பாதுகாப்பதும் பெரிய சாமர்த்தியம்தான். தளபதி உதயசந்திரன் நகரத்திலே இருந்து வீரர்களுக்கு அவ்வப்பொழுது கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகா, உதயச்சந்திரன் இங்குதான் இருக்கிறாரா? கட்டளையிடுகிறாரா? இனி நமக்கு கவலையே இல்லை. ஏன் இப்படி பயந்து செத்து கொண்டிருந்தீர்கள்? நானா பயந்தேன்? நீரளவா தொடை நடுங்கினீர். கோட்டைக்கு வெளியே சென்று ஏன் போர் புரியவில்லை என்று கேட்டீர். நெருக்கடியான வேளையில் நகரத்திற்குள் இல்லாமல் அரசர் வெளியே சென்று விட்டாரே என்று பிலாக்கணம் வைத்தீர். ஓய், பிலாக்கணம் ஒப்பாரி என்று சொல்லாதீர். சாளுக்கிய அரசன் தான் ஒப்பாரி வைக்கப் போகிறான். இப்பொழுதே நான் சென்று தளபதி உதயசந்திரனை சந்தித்து என்னால் என்ற உதவியை செய்வதாக சொல்லப் போகிறேன்.
நானும் உம்முடன் வருகிறேன். வீரர்கள் என்றால் 2 வேளை நல்ல உணவு கிடைக்கும் இல்லையா? இப்பொழுது 1 வேளை தான் நமக்கு கிடைக்கிறது. உணவு சும்மா போட்டுவிட மாட்டார் சுவாமி. வாள் எடுத்து சுழற்ற வேண்டும், மல்யுத்தம் செய்ய வேண்டும், எது வேண்டுமானாலும் செய்து நம் நகரத்தை காப்பாற்ற வேண்டும். நகரத்தை மட்டுமன்ற ஐயா, பல்லவ நாட்டையே காப்பாற்ற வேண்டும். காஞ்சிக்கோட்டையை பிடிக்க முடியாத ஏமாற்றத்தில் ஆத்திரத்தில் சாளுக்கியர்கள் சுற்றிலுமுள்ள ஊர்களை அழித்து விடுவார்கள். அப்படித்தான் அந்த காலத்தில் சாளுக்கிய புலிகேசி செய்ததாக என் பாட்டனார் சொல்வார். புலிகேசி மட்டுமா, அவருக்கு பிறகு காஞ்சி மீது படையெடுத்து வந்த சாளுக்கிய அரசர்கள் அத்தனை பேரும் அப்படித்தான் செய்தார்கள். காஞ்சிக்குள்ளேயே புகுந்த ஓர் அரசர் அமர்க்களம் செய்துவிடவில்லையா? மாமல்லபுர சிற்பங்கள் பலவற்றை அழித்துவிடவில்லையா? நாம் இப்படி வீண் பேச்சு பேசாமல் இப்பொழுதே தளபதியை சந்திப்போம். இப்படி முச்சந்தியில் பேசிக்கொண்டே பலர் தளபதி உதயசந்திரனை அணுகினர். பல்லவ மாளிகை சபை மண்டபத்தில் உதயச்சந்திரன் கவலையுடன் அமர்ந்து மந்திர பிரதானிகளுடன் யுத்த போக்கை கலந்து ஆலோசித்த வண்ணமிருந்தார். காஞ்சி நகர இளைஞர்கள் எந்தவித தியாகத்திற்கும் ஆயத்தமாக இருப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். நகரத்தில் உள்ள முக்கியமான குடிமக்கள் போர்க்கோலம் பூண்டு எதிரிகளுடன் கடும் போரிட தங்கள் விருப்பத்தை தெரிவித்திருப்பதாகவும் கூறினார்கள். நகரத்து மக்கள் கவலைப்படாமல் பீதியடையாமல் அச்சப்படாமல் இருப்பது அறிந்த உதயச்சந்திரனுக்கு புது தெம்பு ஏற்பட்டது. இளைஞர்களை அழைத்து அவர் சில திட்டங்களை தெரிவித்தார். நகரத்து மூத்த குடிமக்களுள் பலசாலிகளை தேர்ந்தெடுத்து சில உத்தரவுகளை பிறப்பித்தார். அமாவாசை கழிந்த 2ஆம் நாள் வானத்தி இருள் பயங்கரத்தை தூண்டியது. சாளுக்கியர்கள் பாடி வீட்டில் கூடி ஆலோசித்தவாறு இருந்தனர். கோட்டையை தகர்ப்பதற்கான திட்டங்களை வகுத்து கொண்டிருந்தனர். எல்லா படை தளபதிகளும் அங்கு கூடியிருந்தனர். அப்பொழுது வீரன் ஒருவன் மூச்சிறைக்க ஓடி வந்தான். காஞ்சி கோட்டையின் மதில் மீது தீவர்த்தி வெளிச்சத்தில் சிலர் நடமாடுவதை பார்த்ததாக கூறினான். கீர்த்திவர்மன் வெளியே வந்து பார்த்தார். தொலைவிலிருந்து நோக்கிய பொழுது மதிலின் மீது தீவர்த்திகள் இங்குமங்கும் நகர்வதையும் பிறகு அவை ஓரிடத்தில் வரிசையாக நிலை பெற்றிருப்பதையும் கண்டார். மதிலின் மீது பல்லவ வீரர்கள் தாக்குதலுக்கு ஆயத்தம் செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டார். அதை உறுதிப்படுத்த படை வீரர்கள் சிலரை கோட்டைக்கு அருகே அனுப்பினார். அகழின் அருகே சென்ற சாளுக்கிய வீரர்கள் மீது எதிர்பாராத விதமாக மதில் மீதிருந்து அம்புகள் பாய்ந்தன. சாளுக்கிய வீரர்கள் சுருண்டு விழுந்தனர். மதிலின் மீது பல்லவ வீரர்கள் தாக்குவதற்கு நிறுத்தப்பட்டுள்ளனர் என்ற செய்தி விரைவாக சாளுக்கிய வீரர்களை நோக்கி விஷக்கணைகளை வீசுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கோட்டையைச் சுற்றிலும் சாளுக்கிய வீரர்கள் சூழ்ந்து தீவர்த்தி வெளிச்சத்தை நோக்கி அம்புகளை எய்தனர். விஷம் தோய்ந்த அம்புகள் 100கணக்காய் மதிலின் மீது மாறியென பாய்ந்தன. என்ன அதிசயம், மதில் மீதிருந்து யாரும் திருப்பி தாக்கவில்லை. வெள்ளி முளைக்கும் நேரம் வரை சாளுக்கிய வீரர்கள் ஆயிரக்கணக்கான அம்புகளை எய்தனர். அநேகமாக சாளுக்கிய வீரர்களிடமிருந்த கையிருப்பு முழுவதும் தீர்ந்தது. மதில் மீது பல்லவ வீரர்கள் ஒருவரும் இல்லை. வெறும் தீவர்த்திகள் நடப்பட்டிருக்கின்றன. தீவர்த்தி வெளிச்சத் துணையுடன் பல்லவ வீரர்கள் மதில் மீது வந்து அணிவகுத்து நின்று தாக்குதலை நடத்தப் போகிறார்கள் என்ற எண்ணத்தில் ஏராளமான அம்புகளை எய்து ஏமாந்ததை நினைத்து வேதனைப்பட்டனர் சாளுக்கிய வீரர்கள். 1000க்கு மேலாக அம்புகளை இழந்தோம் என்றார் சாளுக்கிய தளபதி. நல்ல வேளை, பல்லவர்கள் தாக்காததால் ஒரு வீரன் கூட நம் பக்கத்தில் சேதமில்லை என்று வினயாதித்தன் பெருமைப்பட்டுக் கொண்டார். மறுநாள் நண்பகல் வரையில் எமை கொட்டாமல் கோட்டையை சுற்றி நின்றிருந்த சாளுக்கிய வீரர்கள் சலிப்படைந்தனர். போதுமான உணவு இல்லாததால் அவர்கள் களைப்படைந்திருந்தனர். எவ்வளவு நாட்களுக்கு தான் கோட்டைக்குள் இருக்கும் மக்கள் உணவு இல்லாமல் இருப்பார்கள், பார்த்து விடுவோம் என்று சூளுரைத்த சித்திரமாயன் நந்தீசன் இன்று மாலைக்குள் கோட்டையின் ரகசிய பாதை வழியே வெளியே வருவான். ஏராளமான போர்க்கலன்களை கொண்டு வருவான். நாம் இழந்த அம்புகளுக்கு ஈடு செய்து விடலாம் என்று வினயாதித்தனை சமாதானப்படுத்துவன் போல் பெருமையாக கூறினான். சித்திரமாயன் சொன்னபடி நந்தீசன் மேற்கு கோட்டை வாயிலுக்கு அருகே இருந்து ரகசிய வழியின் மூலம் வந்தான். அந்த பகுதியில் காடு போல் அடர்ந்த புதர் மரஞ்செடிகள் நிறைந்திருந்தன. ரகசிய வழி இருப்பது சிலருக்கே தெரியும். 2 வண்டிகள் நிறைய கேடையும் அம்பு வாள் வேல்கள் இருந்தன. இருள் சூழ்ந்திருந்ததால் என்ன நடக்கிறது என்று அறிய முடியவில்லை. ரகசிய பாதையின் வழியே தொடர்ந்து மேலும் 20 வண்டிகள் வந்தன. கோட்டைக்கு வெளியே வந்தவுடன் திடீரென்று அவற்றிலிருந்து பல்லவ வீரர்கள் பாய்ந்து குதித்து வில்லை வளைத்து மின்னல் போல் சாளுக்கிய வீரர்கள் மீது அம்பெய்தனர். மதில் மீது வீசப்பட்ட விஷம் தோய்ந்த அம்புகளை சேகரித்து வைத்திருந்த அம்புகள் அவை. சாளுக்கியர்களின் விஷ அம்புகள் அவர்கள் மீதே தைத்தன. கண் இமைக்கும் முன் பல்லவ நாட்டு இளைஞர்கள் சாளுக்கிய வீரர்களை தாக்கிவிட்டு மீண்டும் கோட்டைக்குள் நுழைந்துவிட்டனர். முதல் நள்ளிரவு சாளுக்கியர்கள் வீசிய விஷ அம்புகளை சேகரித்து பல்லவ வீரர்கள் வீசியதால் அவை தைத்த கன நேரத்தில் சுருண்டு விழுந்தவர்களுள் நந்தீசனும் ஒருவன். தப்பிச் சென்ற சாளுக்கிய வீரர்கள் செத்தோம் பிழைத்தோம் என்று கீழே கிடந்த நந்தீசனை கவனிக்காமல் ஓடும்பொழுது அவனை மிதித்து சென்றனர். ஒரு தெரியாமல் நந்தீசன் நசுங்கி கிடந்தான். அத்தியாயம் 49.
பொழுது புலர்வதற்கு முன்பு இருள் விலகி கொண்டிருக்கும் நேரத்தில் நரேந்திரன் சைலேந்திரியை காண சென்றான். சைலேந்திரி தெற்கு திண்ணையில் கவலையுடன் உட்கார்ந்திருந்தாள். பெரியவர் உலவுவதற்கு சென்று விட்டார். அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று புரியாமல் அவள் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். தாயகத்திற்கு திரும்பி செல்வது என்ற உறுதியான முடிவுக்கு வந்துவிட்டாள். முதல் நாள் இரவே அதை பற்றி பெரியவரிடம் பேசிய பிறகு அந்த முடிவுக்கு வந்துவிட்டாள். பரமகுருவிடம் தெரிவித்தாள். திடீரென்று ஏன் இப்படி ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாய் என்று அவர் கேட்டார். இந்த நாட்டில் ஒரு கணம் கூட இருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றவில்லை. சாளுக்கியர்களின் தொல்லை அதிகமாகிவிடும் என்று நினைக்கிறேன். என் தாய் சொல்லி அனுப்பியது எதுவும் நடைபெறவில்லை. தங்களிடம் வீணை பயிலலாம் என்று எண்ணினேன். அதுவும் நடைபெறாது போலிருக்கிறது. பல்லவ சக்கரவர்த்தியையும் சந்திக்க முடியவில்லை. சைலேந்திரியின் குரலில் வருத்தம் நிறைந்திருந்தது. சைலேந்திரி, நீ சொல்வதில் பெரும் பகுதியை நான் ஒப்புக்கொள்கிறேன். போர் மேகம் எங்கும் சூழ்ந்துவிடும் என்றே தோன்றுகிறது. பூஞ்சேரியிலும் காஞ்சியிலும் இருக்கும் அமைதி நந்திபுரத்தில் இல்லை. மிக வளப்பமான பூமி என்கிறார்கள். பசுமையான சோலையும் எங்கும் நீர்நிலைகளும் காவிரியின் தெல்லிய நீரோட்டமும் தோப்பும் பழத்தோட்டங்களும் எங்கும் நிறைந்திருக்கின்றன என்று சொல்கிறார்கள். இறைவன் என் விழியை எடுத்துக்கொண்டு விட்டான். உறுதுணையாக இருந்தவளும் ஓர் சதிகாரி என்று பிறகு தெரிந்தது. இங்கு வந்து நான் செய்தது என்ன, செய்வது என்ன? சக்கரவர்த்திகளை சந்திக்க என்னாலும் இயலவில்லை. காஞ்சி கோட்டை நின்று நாம் புறப்படும் பொழுது முகுந்தனிடம் நந்திபுரத்தில் சந்திப்பதாக சொல்லி அனுப்பினார். இங்கு அவரை சந்திக்க முடியவில்லை. ஆனால் எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. அதற்குள் மனம் தளர்ந்து விடாதே சைலேந்திரி என்று பரமகுரு சமாதானமாக பேசினார். நரேந்திரனை தான் விரும்புவதாகவும் அவருடன் சேர்ந்து காம்போஜம் சென்றுவிட முடிவு செய்திருப்பதாகவும் அவரிடம் சொல்ல விரும்பினார் சைலேந்திரி. ஆனால் ஏனும் சொல்லவில்லை. முகுந்தன் கேட்ட உறுதிக்கு நரேந்திரன் மறுநாள் முடிவு கூறுவதாக சொல்லியிருக்கிறாரே, என்ன முடிவு கூறப்போகிறார்? நரேந்திரனை அவள் விரும்புவதை பெரியவர் ஏற்கவில்லை. அவருக்கு நரேந்திரனை கண்டால் ஆரம்பத்திலிருந்தே பிடிக்கவில்லை. சைலேந்திரி, நரேந்திரனை நீ மறந்து விடுவதுதான் நல்லது. உன் தாயின் விருப்பத்தை அறியாமல் நீ அவனிடம் காதல் கொண்டதை நான் ஏற்க மாட்டேன். காதலிக்கவா கடல் கடந்து வந்தாய்? நீ வீணை பயின்று அதில் கலைவணியாக வேண்டும் என்பது உன் தாயின் ஆசை. அது நிறைவேறவில்லை. உனக்கு துணையாக என்னை அனுப்பினாள். வீணையின் நுட்பங்களை அறிய செய்து உன்னை சர்வ ஜாக்கிரதையாக காம்போஜம் கொண்டு சேர்க்க வேண்டும். அதனால் எனக்கு ஏற்படும் எத்தகைய தொல்லையையும் எதிர்ப்புகளையும் இழப்புகளையும் நான் ஏற்க சித்தமாயிருக்கிறேன். நான் பரம்பரையாக பூசித்த விக்கிரகத்தை இழந்தேன். பூஜை செய்யாமல் உணவருந்தாமல் என் கொள்கையை இங்கே கைவிட்டு விட்டேன். கடல் மலையில் இறங்கியதிலிருந்து எவ்வளோ தொல்லைகள், ஆபத்து. உன்னை என்னிடமிருந்து பிரிக்க சதி செய்தான் நந்தீசன். காபாலிகையிடம் சிக்குண்டோம். இப்பொழுது நந்திபுரத்துக்கு வந்து பொழுதை வீணை கழித்துக் கொண்டிருக்கிறோம். நீ சொல்வது போல் காம்போஜம் திரும்புவதற்கு முயற்சி செய். வந்தது போல் திரும்பி விடுவோம். உன் சொந்த வீணையையும் நீ இழந்தாய். நான் அருமை விக்கிரகத்தை இழந்தேன். உன்னை கலங்கப்படாமல் கொண்டு சேர்ப்பது என் கடமை என்று பெரியவர் நயமாகவும் அழுத்தமாகவும் பேசினார். ஒவ்வொரு முறையும் நம்மை காப்பாற்றியவன் நரேந்திரன் என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்களா? எனக்கும் நரேந்திரனுக்கும் ஏற்பட்ட காதலை என் தாயிடம் பக்குவமாக எடுத்து சொல்வேன் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னாள் சைலேந்திரி. நான் சம்மதிக்க மாட்டேன். நரேந்திரன் உன்னுடன் வருவதென்றால் நான் வரமாட்டேன், பெரியவர் கண்டிப்பாக கூறினார். சைலேந்திரி மௌனமாக இருந்தாள். இன்று நரேந்திரன் வருவார். சாதகமாக முடிவு கூறுவார். பெரியவர் தடுத்தாலும் நரேந்திரனுடன் சென்றுவிட அவள் முடிவு செய்துவிட்டாள். இருள் விலகா முன்பே எழுந்துவிட்ட சைலேந்திரி திண்ணையில் அமர்ந்திருந்த பொழுது நரேந்திரன் வந்தவுடன் அவளுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. நரேந்திரனும் சைலேந்திரியும் சிறிது நேரம் பேசாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர். உள்ளே போய் பேசலாமா என்று சைலேந்திரி கேட்டாள். இங்கேயே பேசுவோம். காலை இளங்காற்று புத்துணர்ச்சியை அளிக்கிறது. உன்னை பார்க்கும் பொழுது இப்பொழுதுதான் பூத்த புதுமலர் போல் புதிய தெம்பு எனக்கு ஏற்படுகிறது. இதே சைலேந்திரி தன் அகன்ற விழியால் அவனை நோக்கினாள். அதில் நாணம் கலந்திருந்தது. வர்ணிக்க கற்றுக்கொண்டு விட்டீர்கள் போலிருக்கிறது. காய்முற்று படுத்திருந்த பொழுது உன்னை பற்றி அமைதியாக சிந்தித்தேன். உன் விழிகளும் சிரிப்பும் நடையும் என்னை சுற்றி சுற்றி வந்தன. கப்பலின் மேல் தளத்தில் நடந்த நிகழ்ச்சியை நினைவுபடுத்திக் கொண்டேன். அன்று ஒரு நாள் கப்பலில் உன் அழகை நான் வர்ணித்து பாடிக்கொண்டிருந்த பொழுது பெரியவர் என் தோளை தொட்டார். ஒரு கணம் நான் பயந்துவிட்டேன். உன்னை வர்ணித்ததை கேட்டுவிட்டு கோபம் கொண்டு கப்பல் அதிகாரியிடம் முறையிடப் போகிறார் என்று நினைத்தேன். பெண்களிடம் மரியாதை குறைவாக நடந்தால் என்ன தண்டனை தெரியுமா? தெரியாதே என்றாள் சைலேந்திரி. கடலில் தூக்கி எறிந்து விடுவார்கள். ஐயோ, அப்படியெல்லாம் நிகழ்ந்திருந்தால்?
நீ இப்பொழுது தேவியைத்தானே வர்ணித்தாய் என்று பெரியவர் கேட்டபொழுது நான் பிழைத்தேன். உண்மையில் நீங்கள் தேவியை வர்ணித்துத்தான் பாடினீர்களா? ஆமாம் என்று தலையசைத்த நரேந்திரன் இந்த தேவியே தான் என்று அவளை நோக்கி விரலை நீட்டினான். பிறகு சில கணம் விழிகளை மூடிக்கொண்டு மரக்களத்து நிகழ்ச்சிகளை நினைவுபடுத்தி கொண்டான். பொழுது புலராத அந்த காலை பொழுதில் சைலேந்திரி உறங்கிக் கொண்டிருப்பாள். மரப்படிக்கட்டுகள் வழியே நரேந்திரன் மேல்தளத்திற்கு ஏறி வரும்பொழுது அரை மஞ்சத்தில் சைலேந்திரி படுத்திருக்கும் கோலம் அவன் விழியில் படும். அவ்வாறு மறைந்திருந்து பார்ப்பது ரசிப்பது தவறு என்று அவனுக்கு தெரியும். என்றாலும் பொங்கி ததும்பிக் கொண்டிருக்கும் கலையூற்றை ரசனை உணர்வை தடுக்க எவ்வளவு முயன்றாலும் அவனால் முடியவில்லை. அந்த நிகழ்ச்சியை அவன் எடுத்துக்கூறி, சைலேந்திரி, அலைப்பாயும் மனதை அன்று அப்பொழுது நான் அடக்கிக் கொண்டிராவிட்டால் என் பயணம் பாழ்பட்டிருக்கும். என் தாய்க்கு கொடுத்திருந்த வாக்குறுதி சிதைந்துவிட்டிருக்கும் என்றான். அப்படி என்ன வாக்குறுதி கொடுத்திருந்தீர்கள்? ஓரிடத்தில் நிலைக்காமல் பல நாடுகளை சுற்றி வருகிறேன். காலில் சக்கரம் என்று கூட வேடிக்கையாக என் தாயார் சொல்வார்கள். மகனை, பல்வேறு நாடுகளுக்கு செல்வாய். அங்கே பல பெண்களுடன் பழக வேண்டியிருக்கும். ஆனால் நீ ஒருத்தியிடமும் மனதை பறிகொடுத்து விடக்கூடாது. உன்னை இழந்துவிடக்கூடாது. எனக்கு தெரியாமல் கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாது என்று நான் வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். அந்த மரக்களத்தில் ஒரு கணத்தில் உன்னிடம் மனதை இழந்து என் பணியை விட்டு உன்னை பின்பற்றி வந்திருந்தாள் என்று கூறி நிறுத்தினான். சைலேந்திரி திடுக்கிட்டாள். இவர் என்ன சொல்கிறார்? நரேந்திரரே, சற்று முன்பு வரை நான் நினைத்திருந்தது வேறு. இப்பொழுது நீங்கள் சொல்வது வேறு. நீங்கள் என்னை காதலிக்கவில்லையா? சைலேந்திரி, அதில் என்ன சந்தேகம்? உங்கள் தாய்க்கு கொடுத்த வாக்குறுதி? காம்போஜம் சென்ற பிறகுதானே நாம் திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம். இங்கேயே பல்லவ நாட்டிலேயே நந்திபுர விண்ணகரத்தில் திருமணம் முடித்துவிட வேண்டும் என்று விரும்புகிறாயா? இதை கேட்டு சைலேந்திரி பெருமூச்சு விட்டாள். அப்பாடா, இப்பொழுது தான் உயிர் வந்தது. நம் திருமணம் இங்கே நடக்க வேண்டாம். என் தாய்க்கு தெரியாமல் நானும் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன். பெரியவர் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டார். நரேந்திரன், உங்களுடன் பழகுவது பெரியவருக்கு பிடிக்கவில்லை. காம்போஜம் சென்ற பிறகு என் தாயின் ஆசையுடன் உங்கள் தாயின் முன்னிலையில் திருமணம் செய்து கொள்வோம் என்று கூறிய சைலேந்திரி, நாம் இந்த ஊரிலிருந்து எப்பொழுது புறப்படுகிறோம் என்று கேட்டாள். நரேந்திரன் மறுமொழி கூற வாயெடுக்கும் முன்பு குதிரை வீரர்கள் சிலர் அங்கு வந்தனர். ஒரு வீரன் குதிரை நின்று இறங்கி வணங்கி நரேந்திரனை நோக்கி, தாங்கள் தானே வீரர் நரேந்திரன் என்று கேட்டான். சைலேந்திரியை பார்த்தவாறு நரேந்திரன் தலையசைத்தான். அந்த வீரன், ஐயா, தங்களை சக்கரவர்த்தி உடனே சந்திக்க விரும்புகிறார். தாமதமின்றி உடனே வருமாறு பணித்துள்ளார் என்றான். பிறகு சைலேந்திரியை நோக்கி வணக்கம் தெரிவித்து, வீணை கலைஞர் பரமகுரு இங்கே தானே தங்கியிருக்கிறார் என்று கேட்டான். தங்களையும் பரமகுரு அவர்களையும் உடனே சந்திக்க விரும்புகிறார். சிவிகை சிறிது நேரத்தில் இங்கு வரும் என்றான். சக்கரவர்த்தி எங்களை உடனே வருமாறு கூறினாரா என்று சைலேந்திரி மகிழ்ச்சியுடன் கேட்டு அரசர் அழைப்பதை பரமகுருவிடம் தெரிவிக்க விரைந்தாள். நரேந்திரன் தன்னை பின்தொடர்வான் என்று அவள் எண்ணினாள். ஆனால் நரேந்திரன் பல்லவ மன்னரை சந்திக்க விரைந்தான். அத்தியாயம் 50. பல்லவ சக்கரவர்த்தி நந்திவர்மன் ஒரு இருக்கையின் மீது அமர்ந்திருந்தார். அலங்கரிக்கப்பட்ட அரியணை அது அன்று. தேக்கு மர பலகைகளால் இணைக்கப்பட்ட அந்த இருக்கை சற்று உயரமாக இருந்தது. அவர் அருகே சாமரசம் வீசும் பணிப்பெண்கள் இல்லை. திரைச்சிலைகள் அசைவில்லை. கட்டியங்கூற ஆள் இல்லை. நுழைவாயிலில் வேலுடன் வீரர்கள் காத்து நிற்கவில்லை. அவர் அமர்ந்திருந்த இடம் சிறிய வேலைப்பாடுகள் நிறைந்த தூண்களுடைய சபை மண்டபம் அன்று. நந்திபுர கோட்டைக்குள் சிறிதாக செங்கற்களால் கட்டப்பட்ட மாளிகை அது. காஞ்சி அரியணையில் அமர்ந்த சில நாட்களிலேயே இளம் பிராயத்து நந்திவர்மன் நாடு நகரங்களை சுற்றி பார்க்க விரும்பினார். தன்னுடன் தளபதி உதயச்சந்திரனை அழைத்துக்கொண்டு சுற்றுப்பயணம் செய்தபொழுது பழையாறை நகருக்கு வந்தார். காவிரி நதியின் குளிப்பாட்டலால் எழிலுடன் திகழ்ந்த பழையாறையின் ஒரு பகுதி நந்திவர்மனை பெரிதும் கவர்ந்தது. உதயச்சந்திரனுடன் அந்த இடத்தில் சில நாட்கள் தங்கிய நந்திவர்மன் பல்லவர்களின் தலைநகரை அங்கே மாற்றிவிடலாமா என்று எண்ணினார். உதயச்சந்திரன் அவர் கருத்தை ஏற்கவில்லை. உதயச்சந்திரனின் வாதம் ஒப்புக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. பொன்னிப்புணல் தவழும் அந்த பூமி சோழர்களுக்கு சொந்தமானது. இன்று சோழர்கள் சிறு சிறு பகுதிகளாக பிரிந்து ஆட்சி நடத்துகிறார்கள். என்றாவது ஒரு நாள் அவர்கள் ஒன்று சேரும்பொழுது நமக்கு ஆபத்து ஏற்படலாம். தலைநகர் இங்கு இருந்தால் எளிதில் கைப்பற்றி விடுவார்கள். தலைநகரை இழந்த பிறகு நம் பெருநாடு சிதைந்து போக வேண்டியதுதான் என்ற உதயச்சந்திரனின் கருத்தை நந்திவர்மன் ஏற்றார். இளைஞரான அவர் கூறிய மதியுடையவர்.
குழப்பமில்லாமல் முடிவெடுக்கக்கூடியவர். படைத்தளபதியாக அமர்ந்த உதயச்சந்திரன் நந்திவர்மனை விட வயதில் பெரியவர், தோல் வலிமையுடன் நுண்ணறிவு படைத்தவர். அதனால் நந்திவர்மன் உதயச்சந்திரனுடன் பதவி வேற்றுமை இல்லாமல் விவாதிப்பார். தான் ஒரு அரசர் என்ற கௌரவம் பார்க்காமல் தன் முடிவு தவறு என்றால் தயங்காது அதை ஏற்பார். வடக்கே வேங்கடம் முதல் காவிரிக்கரை வரையில், இன்னும் தெற்கே நாத்தாமலை குன்றுகள் வரை விரிந்திருக்கும் பல்லவ நாட்டின் தலைமையகம் பழைய அறையிலேயோ உறையூரிலோ இருக்க வேண்டும் என்பது அவர் எண்ணம். ஆனால் உதயச்சந்திரன் தெரிவித்த கருத்தை நந்திவர்மன் ஏற்றார். பழம்பெருமை வாய்ந்த காஞ்சி நகரிலிருந்து தெற்கே செல்வது சரியென்று என்பதை ஒப்புக்கொள்கிறேன். என்றாலும் பாண்டிய நாட்டின் எல்லைக்கருகே நமக்கு பலத்த அரண் வேண்டும். பழையாறைக்கு அருகே புதிய நகரம் ஒன்றை நிர்மாணிப்போம், அதை சுற்றி ஒரு கோட்டை கட்டுவோம் என்று கூறிய நந்திவர்மன் கருத்தை உதயச்சந்திரன் ஏற்றார். கோட்டை கட்டப்பட்டது. நகரம் உருவானது. நந்திபுரம் என்ற பெயர் சூட்டப்பட்டது. திருமாலுக்கு அழகிய கோவில் கட்டப்பட்டது. திருவாலி நகரத்தின் தலைவராகவும் சிறந்த வீரராகவும் விளங்கிய கலியன் தன் பட்டம் பதவி துறந்து திருமால் பக்தரானார். அவர் திருமால் குடிக்கொண்டிருக்கும் திருப்பதிகள் தோறும் சென்று வணங்கி தீஞ்சுவை பதிகங்களை பாடி காணிக்கையாக்கினார். அவர் நந்திபுர விண்ணகரத்துக்கு வருகை தந்து பெருமாளை சேவித்து பாசுரங்களை திருமாலுக்கு மாலையாக சூட்டினார். அதனால் நந்திவர்மனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. உதயச்சந்திரா, சூரிய சந்திரர் உள்ளளவும் என் பெயர் நிலைத்து நிற்க நான் போரில் அடையும் வெற்றியை விட, சிற்ப அற்புதங்கள் நிறைந்த கோவில்கள் கட்டுவதை விட, திருமங்கை மன்னரால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட என்னால் கட்டுவித்த கோவில்கள் தாம் அழியாது விளங்கப் போகின்றன என்று பெருமையுடன் அடிக்கடி கூறுவார். நந்திபுர கோட்டைக்குள்ளும் வெளியேயும் மக்கள் குடியேறினர். அவ்வப்பொழுது அங்கு வருகை தரும் பல்லவ மன்னரின் அன்பு ஆட்சியை ஏற்று மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். காஞ்சியில் சித்திரமாயினால் ஏற்பட்ட பதவி பூசலால் நந்திவர்மன் காஞ்சியை விட்டு எங்கும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. அரசர் கவனிக்காததால் நந்திபுரத்தின் பொலிவு குறைய தொடங்கியது. இதை அறிந்த நந்திவர்மன் நந்திபுரத்திற்கு விரைவில் வந்து சில நாட்கள் தங்க எண்ணினார். நந்திபுர கோட்டையை செப்பனிட ஏற்பாடுகள் செய்தார். விண்ணகரத்தை புதுப்பித்தார். திருநங்கை மன்னர் நந்திபுரம் வரும்பொழுது அவரை சேவித்து ஆசி பெற ஆர்வம் கொண்டார். தக்கவர்களை தூது அனுப்பினார். சாளுக்கியர் படையெடுப்பு தொடங்குவதற்கு முன்பே காஞ்சி மாளிகையிலுள்ள அந்தபுரத்து மகளிரையும் மற்றும் முக்கியமானவர்களையும் நந்திக்கோட்டைக்குள் சென்றுவிட ஏற்பாடு செய்தார். பகைவர்களால் பரிவாதினி வீணை அபகரிக்கப்படும் என்ற செய்தி கிடைத்தவுடன் பரமகுரு போன்ற கலைஞருக்கு எந்தவித ஆபத்தும் நேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக அவரையும் நந்திபுரத்துக்கு அழைத்து சென்றார். முதிய சிற்பி மட்டும் பிடிவாதமாக கடல் மலையை விட்டு நகர மறுத்தார். நந்திவர்மனின் மூதாதையர்களின் உறவினர்கள் காம்போஜத்தில் குடியேறி இருந்தனர். அவர்களில் ஒருத்தியான சைலேந்திரியின் தாயை பற்றி நந்திவர்மன் முன்பே அறிந்திருந்தார். இசைக்கலையில் மிகவும் புலமை பெற்றிருந்த அவளை பல்லவ நாட்டிற்கு வரவழைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குண்டு. சைலேந்திரி வீணை பயில காஞ்சிக்கு வந்த செய்தி சற்று தாமதமாகவே அவருக்கே கிடைத்தது. நந்தீசனிடம் சைலேந்திரி சிக்கிவிட்டாள் என்பதறிந்து அவளை மீட்க திட்டமிட்டார். ஆனால் சித்திரமாயன் முயற்சி மிக வேகமாக வெற்றி பெற்றது. பரிவாதினி வீணையை சாளுக்கியர்கள் எப்படியும் அபகரித்துவிட திட்டமிட்டிருப்பதை அறிந்த நந்திவர்மன் பரிவாதினி வீணையையும் பரமகுருவையும் சைலேந்திரியையும் காப்பாற்ற முடிவு செய்தார். நரேந்திரன் என்ற இளைஞனின் வீரத்தை அறிந்தார். அவனை நந்திபுரம் வர செய்தார். சைலேந்திரியையும் பரிவாதினி வீணையையும் சித்திரமாயன் ஆதரவாளர்களிடமிருந்து காப்பாற்ற நடந்த போரில் நரேந்திரன் காயமுற்றான். சைலேந்திரி பரமகுரு இருவரும் பரிவாதினி வீணையுடன் நந்திபுரத்திற்கு வந்து சேர்ந்ததால் இனி எந்த ஆபத்தும் இல்லை என்று நந்திவர்மன் நம்பிக்கையுடன் இருந்தபொழுது நிலை மாறியது. சைலேந்திரி நரேந்திரன் மீது காதல் கொண்டிருப்பது தெரிய வந்தது. சைலேந்திரிக்கு உதவும் நோக்கத்துடன் இருந்த முகுந்தனை சைலேந்திரிக்கு பிடிக்கவில்லை. பல்லவ நாட்டில் இனி தங்கியிருக்கவும் அவள் விரும்பவில்லை என்பதை மன்னர் அறிந்தார். முகுந்தன் மீது ஏற்பட்ட கோபத்தால் அத்திக்கு முடிவுக்கு வந்திருப்பதை உணர்ந்த நந்திவர்மன் அவள் மனதை மாற்ற விரும்பினார். காஞ்சிக்கோட்டையை சாளுக்கியர்கள் சூழ்ந்து கொண்டு விட்டனர். அவர்களை எதிர்த்து போராடும் அளவிற்கு பல்லவ படை வீரர்கள் இல்லை. அதேபோல் காஞ்சிக்கோட்டையை சாளுக்கியர்களால் கைப்பற்ற முடியாதவாறு உதயச்சந்திரன் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தார். காஞ்சிக்கோட்டையை கைப்பற்ற முடியாததால் ஏற்பட்ட ஏமாற்றமும் கோட்டைக்குள் இருந்து திடீரென்று ஏற்பட்ட தாக்குதலும் நந்தீசன் இறந்ததால் ஏற்பட்ட அதிர்ச்சியும் பரிவாதினி வீணையை அபகரிக்க முடியாததும் சாளுக்கிய வீரர்களின் ஆத்திரத்தை அதிகரிக்க செய்தன. சித்திரமாயனும் விக்கிரமாதித்தனும் கலந்து யோசித்தனர். தெற்கே நந்திபுர கோட்டைக்குள் நந்திவர்மன் இருப்பதையும் பரிவாதினி வீணை
மிகவும் பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டிருப்பதையும் அறிந்த சித்திரமாயன் ஒரு யோசனை கூறினார். உடனே நந்திபுரம் நோக்கி சாளுக்கிய வீரர்கள் விரைந்து செல்லுமாறு கட்டளையிடுங்கள். நந்திபுர கோட்டை பலமற்றது. அதை பாதுகாக்க படை வீரர்கள் எண்ணிக்கையும் குறைவு. நாம் படையெடுத்து வந்ததறிந்து தெற்கிருந்து பாண்டியர்களும் பல்லவ நாட்டின் எல்லைப்பகுதியை கைப்பற்ற படைகளுடன் வரப்போவதாக கேள்வி. அதனால் உடனே நந்திபுரம் நோக்கி நம் வீரர்கள் பாய்ந்து செல்லட்டும் என்ற சித்திரமாயன் திட்டத்தை கீர்த்திவர்மனும் விக்ரமாதித்தனும் ஏற்றனர். காஞ்சிக்கோட்டை முற்றுகையை கைவிட்டு சாளுக்கிய படைகள் வருகின்றன என்பதை அறிந்த நந்திவர்மனும் அமைச்சர்களுடன் கலந்து ஆலோசிக்கலானார். நந்திபுர கோட்டைக்குள்ளிருந்த முதியவர், பெண்டீர், சிறியவர்கள் அனைவரையும் வெளியேற்றி அருகிலுள்ள கிராமங்களில் சென்று சிறிது காலம் வசிக்குமாறு கட்டளையிட்டார். பரிவாதினி வீணியை கைப்பற்றுவதுடன் பரமகுருவையும் சைலேந்திரியையும் சிறைப்பிடித்து வாதாபிக்கு அழைத்து செல்ல திட்டமிட்டிருப்பதாகவும் காஞ்சி நின்று செய்தி வந்தது. பிறகுதான் நரேந்திரனையும் சைலேந்திரியையும் சந்திக்க அழைத்தார். கம்பீரமாக அமர்ந்திருக்கும் நந்திவர்மனை கண்டவுடனேயே நரேந்திரன் ஒரு கணம் திகைத்தான். அந்த ஒளி நிறைந்த விழிகளை இதற்கு முன்பு எங்கோ கண்டிருப்பதாக ஒரு உணர்வு ஏற்பட்டது. நரேந்திரன் கீழே விழுந்து அரசரை வணங்கினான். அரசர் அவனை வாழ்த்தி, நரேந்திரா, உன் வீரத்திர செயல்களை அறிந்தேன். உனக்கு காலில் ஏற்பட்ட ரணம் முழுமையாக ஆறிவிட்டதா? நலமாக இருக்கிறாயா? சைலேந்திரியை உடன் அழைத்து வரவில்லையா என்று கேட்டார். தன்னை பின்தொடர்ந்து சைலேந்திரி வருவாள் என்று எண்ணிய நரேந்திரன் ஏமாற்றமடைந்தான். சுற்றுமுற்றும் பார்த்தான். அரசனுக்கு என்ன மறுமொழி கூறுவது என்று புரியாமல் திகைத்தான். நந்திவர்மன் நரேந்திரனை பார்த்து, நரேந்திரா, அறிஞர் முகுந்தன் உன்னிடம் ஒரு உறுதிமொழி கேட்டார் அல்லவா? அதற்கு நீ மறுமொழி கூறவில்லை. சைலேந்திரிக்கும் நிலையான முடிவை தெரிவிக்க வேண்டும். என்ன சொல்கிறாய் என்று கேட்டார். முகுந்தன் தன்னிடம் கேட்டது பல்லவ அரசருக்கு எப்படி தெரியும்? முகுந்தன் எங்கே, சைலேந்திரி எங்கே என்று குழப்பத்தில் ஆழ்ந்திருந்த நரேந்திரன் சைலேந்திரி அங்கு வருவதை கண்டான். அவள் அவனை திரும்பி பார்க்கவில்லை. சைலேந்திரியுடன் காம்போஜம் செல்வதா? முடிவை இந்த கணத்தில் கூறியாக வேண்டும். என்ன சொல்வது என்று குழம்பியவாறு நிற்கும்பொழுது பல்லவ சக்கரவர்த்தி கூறியது சைலேந்திரியை திடுக்கிட வைத்தது. அத்தியாயம் 51. பல்லவ மாமன்னர் நந்திவர்மன் மிக அமைதியாக பேசினார். அவர் எதிரே கைகட்டி மிக மரியாதையுடன் நின்றிருந்தவர்களை ஒவ்வொருவராக பெயர் சொல்லி விழித்து அமருமாறு சொன்னார். பிறகு அவர்களை பார்த்து சொன்னார், நரேந்திரா, இதுவரை சுதந்திரமாக நடமாடிய நீ இன்று முதல் கட்டுப்பாட்டிற்குள் சிக்குகிறாய். கட்டுப்பாட்டுடன் கூடிய சுதந்திரத்தால் தான் வெற்றியடைய முடியும். தோல் வலிமை உடையவன் நீ. பல நாடுகளை சுற்றி வந்தவன். பல்லவ நாட்டை சுற்றி பார்க்க வந்தாய். இங்கே தங்கிவிட முடிவெடுத்தாய். ஏனோ மீண்டும் காம்போஜம் செல்ல திடீரென முடிவெடுத்துள்ளாய். உன் மனதிற்குள் பெரும் போராட்டம் என்று கூறி சற்று நிறுத்தி சைலேந்திரியின் பக்கம் திரும்பி அவளை நோக்கினார். சைலேந்திரி, உன் தாயை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உன் தாய் வழி பாட்டி பல ஆண்டுகளுக்கு முன்பு காஞ்சிபுரத்தில் தான் இருந்தாள். சிறந்த கலை குடும்பம். அப்பொழுது நான் சிறுவன். காஞ்சிபுரம் சென்று என்னை சந்திக்குமாறு உன் தாய் உன்னை அனுப்பினாள். வீணை கலையில் சிறந்தவள் உன் தாய். உன் தாய் தான் உனக்கு குரு என்பதும் எனக்கு தெரியும். காஞ்சிக்கு சென்றால் வீணையின் நுணுக்கங்களை மேலும் அறியலாம் என்ற எண்ணத்தில் உன்னை இங்கு அனுப்பினாள். உனக்கு துணையாக பெரியவர் ஒருவரையும் அனுப்பினாள். கடல்மலை துறையில் இறங்கியதிலிருந்து நடந்த சம்பவங்களை நான் அறிவேன். உனக்கு ஏற்பட இருந்த ஆபத்தையும் நான் அறிவேன். முகுந்தன் வீணை கலையில் மேதை. அவர் உன் வீணையை நேசித்தார். உன்னோடு பாசம் கொண்டு பழக விரும்பினார். ஆனால் நீ அவரை தவறாக நினைத்துவிட்டாய் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே சைலேந்திரியால் அமைதியாக இருக்க முடியவில்லை. இதுவரை அடக்கி வைத்திருந்த உணர்வுகள் பொங்கி பீரிட்டின. அவள் எழுந்து நின்றாள். சக்கரவர்த்திகளே, என்னை பொறுத்தருளுங்கள். நானும் பெரியவரும் கடல்மலைக்கு வந்தோம். வழியில் நந்தீசன் குறுக்கிட்டு என்னை பரமகுரு வீட்டில் கொண்டு சேர்த்தார். பரமகுரு வீணைக்கலையில் மாமேதை என்று அறிந்ததால் நான் அங்கே தங்கியிருக்க சம்மதித்தேன். நந்தீசன் குணக்கேடுடையவர் என்பதை பிறகு புரிந்து கொண்டேன். தங்களை அடிக்கடி சந்திக்கும் முகுந்தன் என்னை காப்பாற்றியதற்கு நன்றி தெரிவிக்கிறேன். அவர் மகாமேதை என்பது அறிந்தேன். ஆனால் நந்திபுரம் வந்த பிறகு அவர் உள்நோக்கம் வெளிப்பட்டது. என்னையும் நரேந்திரனையும் அவர் பிரித்துவிட முடிவு செய்திருக்கிறார். அவர் பார்வையும் பேச்சும் அவர் மேதைத்தன்மைக்கு ஏற்புடையதாக இல்லை. நானும் நரேந்திரனும் காம்போஜம் திரும்ப முடிவு செய்திருப்பதை தடுக்க விரும்புகிறார். இவர் யார் என் சொந்த நலன்களில் குறுக்கிட? சக்கரவர்த்திகளை சந்திக்க தடையாயிருப்பவர் முகுந்தன் என்பதை அறிந்து நான் மிக வருந்தினேன். குருநாதர் பரமகுருவுக்கும் அதே நிலைதான். மிகவும் தயால குணமுடையவராகவும் மக்களால் எளிதில் நெருங்கக்கூடியவராகவும் இருக்கும் மாமன்னரான தங்களை சந்திக்க விடாமல் அவர் ஏன் தடுக்கிறார்? பரமகுருவை காஞ்சிக்கு அழைத்தீர்கள். என்னையும் ஆபத்து நின்று காத்து
காஞ்சி மாளிகைக்கு வர செய்தீர்கள். ஆனால் தங்களை சந்திக்க முடியவில்லை. ஏன்? சக்கரவர்த்திகளே, பல்லவ நாட்டில் ஏற்பட்டிருக்கும் குழப்ப சூழ்நிலையை விட என் மனதில் ஏற்பட்டிருக்கும் குழப்பம் மிக அதிகம். அதை தீர்க்கவே நான் மீண்டும் காம்போஜம் திரும்ப முடிவு செய்திருக்கிறேன். என்னுடன் நரேந்திரனும் வருவதற்கு சம்மதித்திருக்கிறார். எங்கள் முடிவை முகுந்தன் தடுக்கிறார். பல்லவ நாட்டின் இன்றைய நெருக்கடி நிலையை சுட்டிக்காட்டி நரேந்திரனின் மனதை மாற்ற வாக்குறுதி பெற முயல்கிறார். சக்கரவர்த்தி அவர்களே, முகுந்தனிடம் கேளுங்கள். அவரை இங்கே அழைத்து விசாரியுங்கள். கலைஞர்களின் பழிக்கு ஆளாகாமல் தங்களுக்கென்று உதவக்கூடிய பேரறிஞராக மட்டும் இருக்குமாறு அவருக்கு கட்டளையிடுங்கள் என்றாள். அவள் பேச்சில் ஆத்திரமும் கோபமும் மிகுந்து காணப்பட்டன. சைலேந்திரியா இவ்வாறு பேசுகிறாள் என்று அங்கிருந்தவர்கள் வியப்படைந்தனர். பெரியவர் இடையில் குறுக்கிட்டார். சக்கரவர்த்தி அவர்களே, சைலேந்திரி வயதில் சிறியவள், வீணை கலையில் தேர்ந்தவள் என்ற பெருமை ஒன்றை தவிர அவள் மற்ற குணத்தில் குழந்தைதான். என் மூலம் அவள் சொல்லியிருக்கலாம். அவள் பேச்சில் மரியாதை குறைவு ஏதாவது இருந்தால் பொறுத்தருளுங்கள். முகுந்தன் மீது எனக்கும் கோபம்தான். ஆனால் அதைவிட நரேந்திரன் மீது எனக்குள்ள கோபம் அதிகம். அவன் இளம்பெண்களை வசியம் செய்யும் ஆற்றல் மிகுந்தவன். ஓர் ஊர் ஓர் தேசம் என்றில்லாமல் கப்பலில் சுற்றி வரும் அவனுக்கு எவ்வளவு ஊர்களில் எவ்வளவு பேருடன் தொடர்போ. சைலேந்திரி ஊர் உலகம் அறியா சிறுமி. கடல் கடந்து காஞ்சிக்கு வந்து வீணையின் நுணுக்கம் கற்பித்து பத்திரமாக அழைத்து வருமாறு என்னிடம் அவளை அவள் தாய் ஒப்படைத்தாள். என் விருப்பப்படி, என் கட்டளைப்படித்தான் அவள் நடக்க வேண்டும். பல்லவ மண்ணில் காலடி எடுத்து வைத்தது முதல் எல்லாமே குழப்பம்தான். சைலேந்திரி இங்கே தங்கியிருப்பது சரி என்று என நான் தான் முடிவு செய்தேன். அதற்கு மற்றொரு காரணமும் உண்டு. நரேந்திரனுடன் சைலேந்திரி பழகுவதை தடுக்க வேண்டும். நரேந்திரன் சைலேந்திரியை மயக்கிவிட்டான். விவரமறியா பெண்ணின் மனதில் சஞ்சலம் ஏற்படுத்திவிட்டான். இனியும் கன நேரம் அவன் இங்கே தங்கியிருப்பதோ அல்லது சைலேந்திரி விருப்பப்படி அவளுடன் காம்போஜம் வருவதோ ஆபத்தானதுதான். இன்னும் சொல்லப்போனால் நரேந்திரனால் பல்லவ நாட்டிற்கு கூட ஆபத்துதான் என்று கூறும்பொழுது நரேந்திரன் துள்ளி எழுந்தான். என்ன சொன்னீர்கள் பெரியவரே? இது அரசாவையாக இருப்பதால் அடங்கியிருக்கிறேன். ஆபத்தானவன் என்று என்னை சொல்ல உங்களுக்கு என்ன உரிமை? ஆபத்தானவனாக இருந்தால் உங்களை காப்பாற்றி இருப்பேனா? சைலேந்திரியை மட்டும் காப்பாற்றி உங்களை பிரித்து திண்டாட விட்டிருக்கலாம். எனக்கும் சைலேந்திரிக்கும் ஏற்பட்டிருக்கும் காதல் தெய்வீகமானது. சைலேந்திரியை தேட நாம் இருவரும் புறப்பட்டோமே. ஆபத்தானவனாக இருந்தால் அப்பொழுதே உங்களுக்கு இடையூறு செய்திருக்க மாட்டேனா? மரக்களத்தில் சைலேந்திரி பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே அவள் இசையில் மயங்கினேன். நாடு நகரம் என்று நான் ஊர் சுற்றுபவன் தான். ஆனால் இசை என் மூச்சு. இசை ஒன்றிற்குத்தான் நான் கட்டுப்படுபவன். எங்கள் காதலை தடுக்க யாரால முடியாது. பெரியவரை முகுந்தன் தூண்டிவிட்டிருப்பார் என்று நினைக்கிறேன். இளம் வயதினரான அவருக்கு காதலின் மதிப்பு தெரியவில்லை. இன்னொரு தடவை பெரியவர் முறைகேடாக பேசினால் நடப்பதை வேறு என்று சீறிய நரேந்திரனை அரசர் கையமர்த்தி, நரேந்திரா, வீரனுக்கு அழகே கட்டுப்பாடுதான். சைலேந்திரின் மீது நீ கொண்டுள்ள காதல் தூய்மையானது என்பதை நான் அறிவேன். உன்னை சந்தித்து சைலேந்திரி மனமிட்டு பேசியதையும் நான் அறிவேன். சைலேந்திரி நினைப்பது போல் முகுந்தனை பற்றி சைலேந்திரியும் நீயும் நினைப்பது தவறு. உங்கள் இருவர் காதலுக்கும் இடையூறு விளைவிப்பவர் அல்லர். அல்லது சைலேந்திரி நினைப்பது போல் அவர் சைலேந்திரியிடம் தவறான எண்ணம் கொண்டிருக்கவில்லை. சக்கரவர்த்தி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது பரமகுரு குறுக்கிட்டார். சக்கரவர்த்திகளே, இதுவரையில் தங்களை சந்திக்க விடாமல் முகுந்தன் ஏன் தடுத்தார்? அவர் என் வீட்டிற்கு வருவார். வீணையின் நுணுக்கங்களை விவரிப்பார். சுரங்களை பற்றி பேசுவார். திருஞான சம்பந்த பெருமானின் பதிகங்களை வீணையில் மீட்டி அதை பற்றி ஆராயும் அவர் ஆற்றலைக் கண்டு நான் வியப்பேன். பல்லவ சக்கரவர்த்திகளாகிய தங்களைப் போன்று பரிவாதினி வீணையை மீட்ட வல்லவர் என்பதை அறிந்தபொழுது நான் மேலும் வியப்படைந்தேன். பல்லவ நாட்டில் ஒரே வயதுடைய 2 இசை மேதைகள் என்பது எனக்கு பெருமைதான். ஆனால் அவர் ஏன் தங்களுக்கும் எனக்கும் இடையே குறுக்கே நின்றார்? நந்திபுரம் வந்து இவ்வளவு நாட்களாகியும் தங்களை சந்திக்க அவர் ஏன் ஏற்பாடு செய்யவில்லை? சக்கரவர்த்திகள் முன்னிலையில் நான் வீணை இசைக்க ஆசையும் ஆர்வமும் கொண்டேன். அதற்கு தடையாக அவர் இருந்தது ஏன்? என் வீட்டிலேயே தங்களை எதிர்த்து சதி நடப்பதை அவர் அறிந்து உங்களுக்கு அறிவிக்கவில்லையே ஏன்? சாலினி என்ற பெண் படுகொலை செய்யப்பட்டாள். இவையெல்லாம் எனக்கு கவலையை தருகின்றன. பூஞ்சேரியில் என் வீட்டின் நிலை என்ன? யார் பார்த்து கொள்கிறார்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இதுவரை அடக்கி வைத்திருந்த மனக்குமரலை அவர் வேகமாக கூறும்பொழுது அவர் உடல் நடுங்கியது. நந்திவர்மன் தன் இருக்கையிலிருந்து எழுந்து அவர் அருகே வந்தார். அவர் கரங்களை பற்றி, இசை மேதை பரமகுரு அவர்களே, தங்களை பெற்றிருப்பதற்கு இந்த நாடு பெருமை அடைகிறது.
நான் உங்கள் அருகே தான் எப்பொழுதும் இருந்தேன். உங்களுடன் இணைந்து வேணியை மீட்டிருக்கிறேன். நந்திபுரம் வந்த பிறகும் நான் பல தடவை தங்களை சந்தித்து அளவலாவி மகிழ்ந்திருக்கிறேன். உங்கள் கரத்தை பற்றியிருக்கிறேன். அந்த ஸ்பரிசத்தை நீங்கள் உணரவில்லையா? மன்னர் தன் அருகே வந்து தன் கரத்தை பற்றியதை அறிந்து அன்புடன் பேசியதை கேட்டு பரமகுரு திடுக்கிட்டார், பரபரப்படைந்தார். யார் யார் என் அருகே வந்திருப்பது? முகுந்தனா? பல்லவ சக்கரவர்த்திகளா? முகுந்தன் குரல் போல் இருக்கிறதே. அதே உணர்வு, அதே ஸ்பரிசம், அதே குரல், அதே பரிவு. பரமகுரு மேலும் பேச முடியாமல் தடுமாறினார். யார் யார் என்றார். நந்திவர்மன் பரமகுரு அருகே வந்து குனிந்து அவருடன் பேசியதையும் பரமகுரு அவருக்கு மறுமொழி கூறியதையும் கேட்ட சைலேந்திரியும் நரேந்திரனும் பெரியவரும் திகைத்தனர். மதிப்புமிகு பரமகுரு அவர்களே, முகுந்தனும் நானும் ஒருவரே. இதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் தாங்கள் புரிந்து கொள்ளவில்லையா என்றார். ஒரே சமயத்தில் பரமகுரு, சைலேந்திரி, பெரியவர், நரேந்திரன் என அனைவரும் திடுக்கிட்டனர். ஆஹா என்ற வியப்பு குரல் அவர்களிடமிருந்து எழுந்தது. அத்தியாயம் 52. முகுந்தன், பல்லவ மன்னர் நந்திவர்மன் இருவரும் ஒருவரே என்பதை அறிந்து திகைத்த சைலேந்திரி சக்கரவர்த்திகளின் பாதத்தில் வீழ்ந்து வணங்கி, சக்கரவர்த்திகளே, நான் தவறாக பேசியிருந்தால் என்னை பொறுத்தருளுங்கள் என்றாள். எல்லளவும் சந்தேகப்பட முடியாதவாறு தங்களால் முகுந்தனைப் போல் எப்படி நடிக்க முடிந்தது? அப்பாடா, எனக்கு பெரிய பிரச்சனை தீர்ந்தது என்றான் நரேந்திரன். பல்லவ சக்கரவர்த்திகளிடம் பேசுகிறோம் என்ற உணர்வில்லாமல் யாரோ நண்பரிடம் பேசுவது போல் பேசினான். உனக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்ன என்று சக்கரவர்த்திகள் கேட்டார். சைலேந்திரின் மனதில் ஏற்பட்ட குழப்பத்தை எப்படி தீர்ப்பது என்று கவலைப்பட்டேன். இந்த நாட்டிற்கு உதவுதா அல்லது சைலேந்திரியோடு இந்த நாட்டை விட்டு செல்வதா என்று குழம்பிக் கொண்டிருந்தேன். இப்பொழுது குழப்பம் நீங்கியது என்று கூறும்பொழுது நரேந்திரனின் முகத்தில் புதிய ஒளி பிறந்தது. எவ்வாறு தீர்ந்தது என்று விளக்க முடியுமா என்று நந்திவர்மன் கேட்டார். அவர் இதழ்களில் மெல்லிய புன்னகை நெளிந்தது. இனி அதை தீர்த்து வைக்கப் போவது தாங்கள்தான் என்பதால் என் கவலை தீர்ந்தது என்றான் நரேந்திரன். எல்லோரும் மகிழ்ச்சியுடன் வீடு சென்று மாலையில் நந்திபுரம் கோவிலுக்கு வந்துவிடுங்கள். நான் சில முடிவுகளை கூறுகிறேன் என்றார். நரேந்திரனும் சைலேந்திரியும் கோவில் நந்தவனத்தில் சந்தித்தனர். சக்கரவர்த்தி கூறும் முடிவை நீங்கள் ஏற்கப் போவதாக கூறிவிட்டீர்களே, அவர் முடிவு நம் எண்ணத்திற்கு விரோதமானதாக இருந்தால் என்று கவலையுடன் கேட்டாள் சைலேந்திரி. சைலேந்திரி, நீ உன் முடிவை மாற்றிக்கொண்டால் எல்லாம் சுலபமாக முடிந்துவிடும். என் முடிவை மாற்றிக்கொள்வதா? மீண்டும் காம்போஜம் செல்லும் யோசனையை விட்டுவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்றான் நரேந்திரன். சைலேந்திரி உடனே மறுமொழி கூறவில்லை. நரேந்திரனுக்கு பல்லவ நாட்டை விட்டு இப்பொழுது காம்போஜம் வருவதில் பிரியமில்லை என்பதை புரிந்து கொண்டாள். நான் ஒரு பேதை பெண் என்பது சரியாக இருக்கிறது. என் தாயையும் வீணையையும் தவிர மற்ற யார் மீதும் பற்றுக்கொள்ளாத என் மனதில் சஞ்சலத்தை ஏற்படுத்தி கொண்டு பெரும் பிழையை செய்துவிட்டேன். சைலேந்திரி மெல்ல கூறும்பொழுது வார்த்தைகள் தடைப்பட்டு வந்தன. அவள் கண்ணீரை துடைத்து, சைலேந்திரி, சிறு குழந்தை போல் ஏன் துக்கப்படுகிறாய் என்று கூறி மெல்ல அவளை நெருங்கி அணைக்க முயன்றான். சைலேந்திரி அவன் அணைப்பை தவிர்க்க நகர்ந்து, நான் கபடமற்ற குழந்தைதான். பல்லவ நாட்டிற்கு இந்த குழந்தையை என் தாய் ஏன் அனுப்பினாள் என்று எனக்கு புரியவில்லை. பல்லவ நாட்டிற்கு வந்த பிறகு எனக்கு ஏற்பட்ட தொல்லைகள் கொஞ்சமா? கயவனிடம் சிக்கினேன். அவனிடமிருந்து தப்பினேன். வீணை கலைஞர் பரமகுரு அறிமுகம் கிடைத்தது. சிற்பியின் அன்பு மனைவி பொன்னாச்சி என்னை குழந்தை போல் நேசித்தாள். பிறகு உங்களை சந்தித்தேன். யாரை பிரிந்தாலும் நான் துயரம் கொள்ள மாட்டேன். ஆனால் தங்களை பிரிவது நினைத்தால் மனம் ஏனோ கலங்குகிறது என்றாள். சைலேந்திரியின் கரத்தை தன் கரத்தோடு பிணைத்து கொண்டான் நரேந்திரன். அவள் தடுக்கவில்லை. சக்கரவர்த்தி தன் முடிவை தெரிவிப்பதற்குள் பிரிவை பற்றி பேசுகிறாய். மாலை வரையில் காத்திருக்க கூடாதா என்றான். மாலை வரையில் மட்டுமா? காலமெல்லாம் காத்திருப்பேன் என்றாள். அவன் கரத்தில் தன் முகத்தை புதைத்து கொண்டு விழிகளிலிருந்து வீழ்ந்த 2 சொட்டு கண்ணீரின் வெப்பம் உணர்ந்த நரேந்திரன் குனிந்திருந்த அவள் முகம் நிமிர்த்தினான். தொலைவில் பெரியவர் வந்து கொண்டிருந்தார். சைலேந்திரி, உன்னை வீணை கலைஞர் அழைக்கிறார். உன்னை எங்கெல்லாம் தேடுவது? காலையிலிருந்து நீ ஏதும் உண்ணவில்லை. இங்கே நின்று என்ன பேச்சு என்று கூறிய அவர் குரலில் கடுமை இருந்தது. ஆனால் கனிவாக அழைப்பது போல் ஒரு தோற்றம். நரேந்திரனிடம் ஏற்பட்ட வெறுப்பு அவருக்கு இன்னமும் குறையவில்லை. நரேந்திரன் அங்கிருந்து சென்று விட்டான். சைலேந்திரி பெரியவரை பார்த்து, நரேந்திரனிடம் உங்களுக்கு வெறுப்பு ஏன் ஏற்பட்டது என்று கோபமாக கேட்டாள். பெரியவர் தன் முக உணர்ச்சியை மாற்றிக்கொண்டு, சைலேந்திரி, உன் நன்மைக்காகவே நான் இதுவரை எந்த ஒரு காரியத்தையும் செய்து வந்திருக்கிறேன். நரேந்திரனை நான் வெறுக்கவில்லை.
உன்னுடன் அவன் பழகுவதுதான் எனக்கு பிடிக்கவில்லை. அவனை நீ விரும்புகிறாய். திருமணம் செய்து கொள்ளவும் துணிந்துவிட்டாய். என்னிடம் கலந்து ஆலோசிக்கவில்லை. காதல் என்றால் என்ன, திருமணம் என்றால் என்ன என்று அறிய முடியாத வயது உனக்கு. உன் தாயின் அனுமதியின்றி நீ ஏதும் செய்யக்கூடாது. பல்லவ மன்னரை சந்தித்து விட்டேன். அவருடன் தனியே பேச அனுமதி கேட்டேன். உன் தாய் சொல்லி அனுப்பிய செய்தியை அவரிடம் தெரிவிக்க வேண்டும் என்றார். இவர் என்ன பேசுகிறார்? நரேந்திரன் என்னுடன் பழகுவதை தடுக்க இவருக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று எண்ணிய சைலேந்திரி வெளியே தெரிவிக்க விரும்பாமல், காதல் என்றால் என்ன, கல்யாணம் என்றால் என்ன என்று எனக்கு தெரியும். யார் தடுத்தாலும் நான் இந்த நாட்டிலிருந்து புறப்படுவது உறுதி. நரேந்திரனும் என்னுடன் வருகிறார். நீங்கள் அவரை தடுக்க முயல வேண்டாம் என்று மட்டுமே தங்களை வேண்டிக் கொள்வேன் என்றாள். சைலேந்திரி, உன் மனம் எனக்கு புரிகிறது. உன் தாயிடம் நான் கொடுத்த வாக்குறுதியை மீற முடியாது. பெரியவர் கண்டிப்பாக கூறினார். என்னிடம் சொல்லாமல் என் தாய் தங்களிடம் பெற்றுக்கொண்ட வாக்குறுதி என்ன என்று சைலேந்திரி கோபமாக கேட்டாள். உன் தாய் என்னிடம் உன்னை ஒப்படைத்துவிட்டு சொன்னவற்றை அப்படியே சொல்கிறேன், கேள். என் தாய் பிறந்த பல்லவ நாட்டை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் எனக்கு உண்டு. வீணைக்கலையில் சிறந்து வர அவளை அந்த நாட்டிற்கு அனுப்புகிறேன். பல்லவ அரசர் இளம் வயதினர், கலைப்புலமை மிக்கவர். அவர் பக்திமான். ஒருவேளை அவருக்கு என் மகள் மீது விருப்பம் ஏற்பட்டு அவளை மணக்க விரும்பினால் அதற்கு குறுக்கே நிற்காதீர்கள். திருமணம் நிச்சயம் செய்து எனக்கு தெரிவித்தால் நான் தக்க துணையுடன் அங்கு வருகிறேன். ஒருவேளை அது நிறைவேறாவிட்டால் என் மகளுக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாமல் என்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுங்கள். நான் சொன்னதை மறவாமல் நிறைவேற்றுவீர்களா என்று கேட்டு உறுதி பெற்றுக் கொண்டாள். முகுந்தனுக்கு உன்மீது ஏற்பட்டது காதலா பாசமா என்று எனக்கு தெரியாது. அவர் பார்வை பேச்சு சரியில்லை என்று நீ என்னிடம் வருத்தப்பட்டிருக்கிறாய். நரேந்திரனை விரும்புவதாகவும் முகுந்தன் இடையூறாக இருக்கிறார் என்றும் அரசரிடம் தெரிவித்திருக்கிறாய். முகுந்தனும் அரசரும் ஒருவரே என்பது தெரிந்திருந்தால் அப்படி சொல்லியிருப்பாயா? பொய், பொய், முற்றிலும் கற்பனை. என் தாய் என்னை கலந்து ஆலோசிக்காமல் தங்களிடம் சொல்லியிருக்க மாட்டாள். ஒரு பெண் மனதில் முதலில் ஓர் ஆடவர்தான் இடம்பெறுவார். சஞ்சலமுடைய சபல மனதுடைய பெண் அல்ல நான். முகுந்தனும் பல்லவ மன்னரும் ஒருவரே என்பது எனக்கு தெரிந்திருந்தாலும் நான் அவர் காதலை ஏற்றிருக்க மாட்டேன். பெரியவரே, இனியும் கற்பனையில் காலம் தள்ளாதீர். நான் என் தாயை உடனே பார்த்தாக வேண்டும். அரசரின் முடிவு எப்படி இருந்தாலும் நரேந்திரனும் நானும் புறப்படுவது உறுதி என்று சைலேந்திரி அழுத்தம் திருத்தமாக பேசினாள். அன்று மாலையில் நந்திபுர விண்ணகர கோவிலுக்கு அனைவரும் புறப்பட்டனர். பரமகுருவை அழைத்துக்கொண்டு நீங்கள் செல்லுங்கள், நான் சிறிது நேரம் கழித்து வருகிறேன் என்று கூறிய சைலேந்திரின் குரலில் கடுமை தெரிந்தது. பெரியவர் தயங்கினார். நான் சொல்வது போல் செய்யுங்கள், அரசர் அழைப்பை தட்டமாட்டேன் என்றாள் சைலேந்திரி. நரேந்திரனுக்காக சைலேந்திரி காத்திருந்தாள். அவனை காணாமல் தவியாய் தவித்தாள். கோவிலில் பல்லவ அரசர் காத்திருப்பாரே என்று எண்ணும்பொழுது அவள் இதய துடிப்பு அதிகமானது. அதோ நரேந்திரன் வருகிறான். குதிரை மீது அமர்ந்து வருகிறான். அவனை தொடர்ந்து வந்த வீரர்கள் நந்திகொடி பிடித்திருக்கிறார்கள். நரேந்திரனின் உடையில் மாறுதல், இடையில் வாளும் கேடயமும், மார்பிலே கவசம். குதிரை மீதிருந்து இறங்கிய நரேந்திரனை வியப்புடன் நோக்கினாள் சைலேந்திரி. சைலேந்திரி, கோவிலுக்கு புறப்படவில்லையா? நரேந்திரன் கேட்டான். தங்களுக்காக காத்திருக்கிறேன். இருவரும் சென்று கடவுளை வணங்கி பிறகு அரசரை வணங்கி ஆசி பெறுவோம். சைலேந்திரி விழிகளை உயர்த்தி கேட்டாள். அந்த விழிகளில் ஆயிரம் உணர்ச்சிகள் பொங்கி பாய்ந்தன. நரேந்திரனின் கரத்திலுள்ள கேடைத்தால் கூட அந்த விழியின் தாக்குதலை தடுக்க முடியுமா என்பது சந்தேகம். சைலேந்திரி, என்னால இங்கு ஒரு கணம் கூட தாமதிக்க முடியாது. சக்கரவர்த்திகளை நான் சந்தித்தாக வேண்டும். உனக்கு செய்தி தெரியுமா? காஞ்சிக்கோட்டையை முற்றுகையிட்ட சாளுக்கியர்கள் தங்கள் முயற்சி வெற்றி பெறாததால் சோர்வடைந்து சோர்வு வெறியாக மாற நந்திபுரம் நோக்கி விரைந்து வருகிறார்கள் என்றான். சைலேந்திரி திடுக்கிட்டாள். ஊர் மக்களை உடனே நகரிலிருந்து வெளியேற்றி சுற்றிலும் உள்ள கிராமங்களுக்கு சென்று தங்குமாறு கட்டளையிட்டு விட்டார். தெரு தெருவாக முரசின் மூலம் செய்தியை மக்களுக்கு அறிவித்து வருகிறார்கள். நந்திபுர கோட்டைக்குள் மிக முக்கியமானவர்கள் மட்டுமே தங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். என்னை கோவிலுக்கு உடனே வருமாறு செய்தி அனுப்பியுள்ளார். நான் செல்கிறேன், நீ உடனே வந்துவிடு என்று கூறிய நரேந்திரன் அவளுடைய மறுமொழிக்கும் காத்திராமல் விரைந்தான். ஒருமுறை அவன் திரும்பி பார்ப்பான் என்று அவள் நினைத்து அங்கேயே நின்றிருந்தாள். அவன் திரும்பி பார்க்கவில்லை. குதிரைகள் சென்றதால் புழுதி படலம் எழுந்து பார்வையே மறைத்தது. தன்னிடம் நரேந்திரன் உண்மையான காதல் கொண்டுள்ளானா என்ற சந்தேகம் சைலேந்திரின் மனதில் இப்பொழுது எழுந்தது. அவள் உறுதியான முடிவிற்கு வந்துவிட்டாள். நந்திபுரம் கோவிலை நோக்கி விரைந்தாள். வடக்கே இருந்து எதிரி படைகள் வருகின்றனவாம். சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று சில நாட்கள் நாம் வசிக்க வேண்டும் என்பது அரச கட்டளை என்று நகர மக்கள் கவலையுடன் பேசிக் கொண்டனர். பல ஆண்டுகளாக
போர் என்ற பேச்சையை கேட்காதவர்கள். எப்பொழுதாவது பாண்டியர்கள் குறைந்த எண்ணிக்கையில் படைகளுடன் வருவார்கள். உறையூர் வரை அவர்களை பல்லவ வீரர்கள் ஓட்டி விடுவார்கள். ஒருவேளை பாண்டியர் படைகள் தெற்கே இருந்து தாக்க முற்படலாம் என்றும் மக்கள் பேசிக் கொண்டனர். கோவில் மண்டபத்தில் பல்லவ மன்னர் நந்திவர்மன் கம்பீரமாக அமர்ந்திருந்தார். அவர் எதிரே பலர் அமர்ந்திருந்தார்கள். நரேந்திரனும் மற்ற மல்லர்களும் வீரர்களும் அரசர் எதிரே நின்றிருந்தனர். ஆலோசனை பெற அவர்கள் வந்திருந்தார்கள். பரமகுரு வீணையை மீட்டிக் கொண்டிருந்தார். வீணையின் இனிய நாதம் எங்கும் எழுந்து மனதிற்கு புதிய உற்சாகத்தை அளித்துக் கொண்டிருந்தது. கோவில் நுழைவாயிலுக்கு அருகே பெரியவர் சைலேந்திரியை எதிர்பார்த்து தவித்தவாறு காத்து கொண்டிருந்தார். பரமகுரு ஒரு பாடல் முடிந்து அடுத்த பாடலை வாசிக்க தொடங்கினார். மிகவும் ரசித்திருந்த பல்லவ மன்னர் சைலேந்திரி அங்கு வந்தவுடன் அருகில் இருந்தவர்களிடம் சைகை செய்தார். அத்துடன் நிறுத்துமாறு அவர்கள் பரமகுருவை கேட்டுக்கொண்டனர். சைலேந்திரி, உனக்காக காத்திருக்கிறேன். நந்திபுரத்தை சாளுக்கிய படைகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. கொள்ளிடத்தில் பெருவெள்ளம் செல்வதால் அவர்களால் ஆற்றை கடக்க முடியாமல் தவித்து மறுக்கரையிலேயே தங்கியிருக்கிறார்கள். அது நந்திபுரத்து இறைவன் நமக்கு அளித்த பேருதவி. நகர மக்களை ஊரை விட்டு செல்லுமாறு கட்டளையிட்டு விட்டேன். கோட்டையை பாதுகாக்கும் முழு பொறுப்பை நரேந்திரன் ஏற்றுக்கொண்டு விட்டான். நரேந்திரனின் மூதாதையர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். மற்றெல்லா பற்றையும் விட நாட்டுப்பற்று மேலோங்கி நிற்க நாட்டை காப்பாற்றும் பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்த நரேந்திரன் உறுதி பூண்டு விட்டான். பரிவாதினி வீணை நந்திபுர கோட்டைக்குள் இருப்பதால் அதை எப்படியாவது மீட்டுவிட கீர்த்திவர்மனும் விக்ரமாதித்தனும் முடிவு செய்து விட்டார்கள். வீணையை அவர்களிடம் கொடுத்துவிட்டால் போரை நிறுத்திவிட்டு திரும்பி சென்று விடுவோம் என்று அவர்கள் சமாதான பேச்சை தெரிவித்திருக்கிறார்கள். எப்படியாவது பரிவாதினி என்னும் மாணிக்கிய வீணையை கோட்டையிலிருந்து கைப்பற்றி விடலாம் என்று சித்திரமாயன் உறுதியளித்துள்ளான். பரிவாதினியை எதிரிகளிடம் ஒப்படைக்க நான் விரும்பவில்லை. மகேந்திரவர்மன் படைத்த தெய்வீக வீணையை ஒரு கலைஞரிடம் ஒப்படைக்காமல் ஜென்ம விரோதியிடம் ஒப்படைத்து போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். கடுமையாக போர் நடைபெறும் என்பது உறுதி. நந்திபுரம் நோக்கி செல்லுமாறு யோசனையை சித்திரமாயன் கூறியுள்ளான். அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை அவன் உணரமாட்டான். சாளுக்கியர் படைகள் தெற்கு நோக்கி புறப்பட்டவுடன் உதயச்சந்திரனும் பெரும் படைகளுடன் காஞ்சி நின்று புறப்பட்டு பின்தொடர்கிறார். நந்திபுர கோட்டையை நரேந்திரன் பாதுகாத்து காப்பாற்ற முன் வந்துள்ளான். பல்லவ நாட்டை காப்பாற்றுவது என்ற அவன் முடிவு ஒரு விதத்தில் பெரும் தியாகம்தான் என்று கூறிய நந்திவர்மன் சைலேந்திரியை நோக்கி வீணையை வாசிக்குமாறு சைகை செய்தார். சைலேந்திரி அரசருக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு பரமகுரு எதிரில் இருந்த வீணையை மீட்டலானாள். ஏனோ சோக ரசமே வீணை நரம்புகளிலிருந்து வெளிப்பட்டது. அவள் விழிகளில் துயரத்தின் பிரதிபலிப்பு இருந்தது. சைலேந்திரியின் விரல்கள் வீணை நரம்புகளை வேகமாக தடவி கொண்டிருந்தன. அவள் விழிகள் ஒருமுறை நரேந்திரனை நோக்கின. நரேந்திரன் அவளை பார்க்காமல் வேறு எங்கோ பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்வை கோவிலுக்கு வெளியே யார் வருகையோ எதிர்பார்த்திருந்தது. நந்திவர்மன் நரேந்திரனை பார்ப்பதும் சைலேந்திரியை பார்ப்பதுமாய் பார்வையை இங்கும் அங்கும் மாறி மாறி அலைவிட்டுக் கொண்டிருந்தார். திடீரென நரேந்திரன் அங்கிருந்து வெளியேறியதை நந்திவர்மன் புரிந்து கொண்டார். அருகே இருந்தவர்களிடம் மெல்ல சொன்னார். காஞ்சி நின்று உதயச்சந்திரன் படைகளுடன் புறப்பட்டு விட்டாராம். கொள்ளிடத்தில் வெள்ளம் தணியவில்லை. கோட்டை கதவை நாளை மாலை அடித்துவிட செய்யுங்கள். அடுத்த பாடலை தொடங்கும் முன்பு சைலேந்திரி அரசரை நோக்கினாள். நந்திவர்மன் கையசைத்து, சைலேந்திரி, வருங்காலத்தில் இசைக்கலையில் பெரும் புகழ் பெறுவாய். பரமகுருவிடம் நீ மேலும் மேலும் சாதகம் செய்து கொண்டால் உன் திறமை மேலோங்கும். நந்திபுர கோட்டையை நோக்கி போர் மேகங்கள் நெருங்குகின்றன. கோட்டையை காப்பாற்ற நரேந்திரன் உறுதி எடுத்துவிட்டான். இந்த சூழ்நிலையில் கலை மேதைகளான நீங்கள் இங்கு இருப்பது சரியென்று தாயை காண வேண்டும் என்ற ஆவலில் சைலேந்திரி முனைப்பாக இருக்கிறாள். பல்லவ நாட்டு பொக்கிஷமான பரிவாதினியையும் வீணை மேதை பரமகுருவையும் இழக்க நான் விரும்ப மாட்டேன். சைலேந்திரிக்கு என்றுமே குருநாதராக பரமகுரு விளங்க வேண்டும். அவருக்கு ஒரு குறையும் வராமல் சைலேந்திரி பாதுகாக்க வேண்டும். இருவரும் இன்றே காம்போஜம் புறப்படுகிறார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக பெரியவர் செல்லட்டும். பரிவாதினி வீரியை சைலேந்திரியிடம் ஒப்படைக்கிறேன். பரிவாதினியில் மேலும் மேலும் ஆராய்ச்சிகள் செய்து பல்லவ நாட்டில் வீணைக்கலை பரவுவதற்கான திட்டங்களை இருவரும் உருவாக்கட்டும். இன்னும் சிறிது காலத்திற்கு இந்த நாட்டில் அமைதி இராது. பல்லவ நாட்டில் போர் பூசல் முடிந்து அமைதி நிலவ தொடங்கியவுடன் சைலேந்திரியும் பரமகுருவும் மீண்டும் காஞ்சிக்கு திரும்பி வருவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன். அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்க காத்திருப்பேன் என்று கூறி இருக்கையிலிருந்து எழுந்து பரிவாதினி வீணையை எடுத்து சைலேந்திரியின் கரங்களில் ஒப்படைத்தார். கோவில் மணி ஓம் ஓம் என்று ஒலித்தது. பல்லவ மன்னர் நந்திவர்மன் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கிய சைலேந்திரி பயபக்தியுடன் பரிவாதினியை பெற்றுக்கொண்டாள். பிறகு பரமகுருவின் பாதங்களை தொட்டு வணங்கினாள்.
2 துளி கண்ணீர் முத்துக்கள் இவர் பாதங்களையும் நனைத்தன. அவள் வணங்கி எழுந்தபொழுது நந்திவர்மன் சொன்னார், சைலேந்திரி, நீ திரும்பி வரும் நன்னாளை எதிர்பார்த்து நரேந்திரன் காத்திருப்பான். அல்லது பல்லவ நாட்டில் உதயச்சந்தனுக்கு உதவியாக இருந்து அமைதி நிலைநாட்டிய பிறகு காம்போஜம் வந்து உன்னை உன் தாயின் முன்னிலையில் திருமணம் புரிந்து கொள்வான் என்றார். சைலேந்திரியின் லேசான விம்மல் ஒளி எழுந்தது. அது மகிழ்ச்சியின் விளைவாகத்தான் இருக்க முடியும். பெரியவர் பக்கம் திரும்பிய நந்திவர்மன், இதோ உங்கள் பூஜை பெட்டி, தேவி விக்கிரகம். கப்பலில் திரும்பி போகும்பொழுது பூஜை செய்யாத நாட்களுக்கும் சேர்த்து பூஜை செய்யுங்கள். பல்லவ நாடு மீண்டும் அமைதியாகி செழிப்புடன் வளர வேண்டும் என்று தேவியிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கூறி தேவியின் விக்கிரகம் இருக்கும் பூஜை பெட்டியை ஒப்படைத்தார். காலை இளம்பெயில் மண்ணின் மீது கோலமிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இரட்டை மாட்டு வண்டி ஒன்று நாகைப்பட்டினம் செல்லும் பாட்டையில் சென்று கொண்டிருந்தது. வண்டியில் பரமகுரு, சைலேந்திரி, பெரியவர் என 3 அமர்ந்திருந்தனர். பெரியவர் தூங்கி வழிந்து கொண்டிருந்தார். பரமகுருவுக்கு வெளி உலகத்தை பார்க்க முடியாது. சாலையின் 2 புறங்களிலும் காட்சியளித்த பசுமை வயல்களும் தோப்புகளும் 2 கரைகளையும் அணைத்தவாறு செல்லும் ஆற்று வெள்ளமும் ஆறுகளிலிருந்து பிரிந்து செல்லும் வயக்கால்களும் சைலேந்திரியின் பார்வையில் படவில்லை. அவள் கரங்கள் பரிவாதினி வீணையை குழந்தை போல் அணைத்துக் கொண்டிருந்தன. நாகைப்பட்டினத்திலிருந்து கீழ்த்திசை நாடுகளுக்கு புறப்படும் பெரிய மரக்கலம் நடுக்கடலில் நங்கூரம் பாய்ச்சி காத்திருந்தது. நாகைத்துறையிலிருந்து படகேறி மரக்கலத்தை அடைய வேண்டும். சைலேந்திரி காம்போஜத்திலிருந்து மரக்கலத்தில் புறப்பட்டதிலிருந்து கடல்மலைத்துறையில் இறங்கிய வரையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை ஒருமுறை நினைத்து கொண்டாள். நரேந்திரனின் வடிவத்தை மீண்டும் ஒருமுறை நினைத்து கொண்டாள். இனி அவளுக்கு மாணிக்க வீணைதான் துணை. என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதை இதோட முடியுது. இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் எப்போவுமே சொல்கிறது தான், நீங்கள் கொடுக்குற அந்த ஒவ்வொரு கமெண்ட்ஸும் தான் என்னுடைய சேனல் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதனால் மறக்காமல் ஏதாவது ஒரு சின்ன கமெண்ட்டை தட்டிட்டு போங்க. அடுத்து நான் உங்களை ஒரு ISR கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.